இல்லை, அது காதில் மாட்டிக்கணும். வாய்ஸ் கேட்குதா? ஹலோ சிக், ஹலோ ஹலோ. நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. நம வள்ளி தெய்வசேனா பதயே அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கோ. மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வரும் சைவ சமய பக்தஜன சபையிலே மாதந்தோறும் பல சொற்பொழிவு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் குருவருளே திருவருள் என்கிற தலைப்பிலே குருவருளை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அடியேனுக்கு வழங்கிய இந்த சபையாருக்கு என்னுடைய நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, குருவில்லாத கல்வி பாழ் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குரு என்கிற சொல்லுக்கே அகந்தையை அஞ்ஞானத்தை அழிப்பவர் என்று பொருள். அப்படிப்பட்ட நம்முடைய அகந்தையை அழிப்பதற்காக எல்லாம் வல்ல பரமசிவனார் நமக்கு அருளுவதற்கு குரு முகமாகத்தான் அவரை நாம் தியானிக்க வேண்டும். அற்புதமாக குருவுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள். தியான மூலம் குருர் மூர்த்திம், பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரு கிருபா. நாம் ஒரு பிரார்த்தனை அல்லது நமக்கு ஒரு காரியம் பூர்த்தியாக வேண்டும் என்றால் அதற்கு ஓடி ஓடி யாரிடத்தும் உதவி தேடி செல்ல வேண்டாம். இருந்த இடத்திலே நாம் கண்மூடி எந்த பொருள் நமக்கு கிடைக்க வேண்டுமோ அதை தியானித்தால் குருவருளால் அந்த பொருள் தானே நம்மை தேடி வரும். இது சத்தியமான உண்மை. இதைத்தான் சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருளன்று அறிந்திலனே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அது மட்டுமல்ல, ராமலிங்க சுவாமிகளும் வடலூர் வள்ளல் பெருமான் இன்று வருமோ நாளை வருமோ மற்ற என்று வருமோ அறிகின்றேன், துன்று மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாவிருக்கும் சுகம் என்று பாடினார். யார் ஒருத்தர் வெளியே அலைவதை விட்டு உன்முகமாக இறைவனை தேடுகிறார்களோ அவருக்கு குருநாதன் காட்டித் தருகிறான். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் பகிர்ந்தோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே என்கிறார் தாய்மானவர். இறைவனுடைய ஆலயங்களை நாம் சென்று தரிசிப்பது கூட நேரடியாக இறைவருளை பெறுவதற்காக அல்ல,
ஒரு நல்ல குரு வாய்க்க வேண்டும் என்பதற்காக இறைவனை சென்று தொழ வேண்டும். இறைவன் நேரடியாக எதையும் நமக்கு தரமாட்டான், குரு மூலமாகத்தான் தருவான். அதனால தான் அந்த ஸ்லோகம் சொல்கிறது, தியான மூலம் குருமூர்த்தியும். ஒரு தியானம் பண்ணால் கூட பகவானை தியானம் பண்ணுறதை காட்டிலும் குருநாதனை தியானம் பண்ணால் அதற்கு அதீதமான பலன் நமக்கு கிடைக்கும். வாரியார் சுவாமிகள் தம்முடைய உரையின் போது குறிப்பிடுவார், ஒரு காலிலே பாத ரட்சை இல்லாமல் ஒருவன் உச்சி வெயிலிலே நிற்க முடியுமா? ஒரு தார் சாலையிலேயோ அல்லது ஒரு மணல் வெளியிலேயோ நிற்க முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாதுங்க. ஏன்னா அப்படியே கொப்பளமாயிடும் கால். காரணம், அந்த தார் சாலையாகட்டும் அல்லது மணல் பரப்பாகட்டும், அந்த பொதி மணல் கொதிமணலாக சூரியனுடைய அந்த உச்சமான வேளை, மத்தியான வேளையில் முழுக்க அதனுடைய வெப்பத்தை தான் கிரகித்து வைத்திருக்கும். நம்ம காலை வச்ச உடனே நம்ம காலை பதம் பார்த்துரும். ஆனால் நம்ம உடம்பு மேலேயே தான் தலை இருக்குது. அந்த தலைக்கு ஒரு குல்லா போட்டுக்காமல் கொடை போட்டுக்காமல் 1 மணி நேரம் வெயிலில் நிற்க சொன்னால் கூட நிற்கிறோம். அது ஒன்றும் ஆகலை, தாங்கிக்கிற சக்தி இருக்குது. ஆனால் காலுக்கு தாங்குகிற சக்தி இல்லை. இந்த வாரியார் எப்படி குறிப்பிடுவார்னா, சூரியன் என்பது இறை சக்தி அப்படின்னு வச்சுட்டா, அந்த இறை சக்தியை நேர வாங்குகிற தலை அது எதுவும் ஆறுதில்லை, அதை தாங்கிக்குது ஒரு மணி நேரம் ஆனாலும். ஆனால் அந்த சூரியன் என்கிற இறை சக்தியை தனக்குள்ளே கிரகித்து வைத்திருக்கிற ஒரு குருநாதனாகிய மணல் பரப்பு என்கிற அந்த இடத்திலே நாம் காலை வைத்தோன்னா சூரியனுக்கு நிகராக அது சுட்டு விடுகிறது. சூரியன் நிகர கூட இல்லை, சூரியனை காட்டிலும். ஏன்னா தலையில் சூரிய கதிர் விழுறது 1 மணி நேரம் தாங்குகிறோம். ஆனால் அந்த கதிரை வாங்கியிருக்கிற மணல் பரப்பில் 1 நிமிஷம் நிற்க முடியல, டான்ஸ் ஆடுறான். அப்படியே பாதம் பொத்து போயிடுது, அப்படியே கொப்பளம் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் எங்கோ இருக்கிறான், சூரியன் எங்கோ இருக்கான். ஆனால் அவனுடைய அபராதத்தை தாங்க முடிகிற நம்மால் ஒரு குருவினுடைய சாபத்துக்கு ஆளானால் அந்த க்ஷணமே தண்டனை அதிகமாக இருக்கும். அப்படின்னா இறை சக்தியை காட்டிலும் குரு சக்திக்கு அதீதமான மகிமை உண்டு என்பதைத்தான் வாரியார் அற்புதமாக இந்த ஒரு எளிமையான கதை மூலம் குழந்தைகளுக்கு சொல்லி தருவார். குருவுடைய மகிமை அப்பேற்பட்ட அளவிடற்கரிதான ஒரு மகிமை உண்டு. அதனால தான் ஆதிசங்கர பகவத்பாதாள் குருவுக்கு ஸ்லோகம் பாடும்போது கூட எப்படி பாடினான்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குரு வேற பிரம்மா வேற கிடையாது. ஒரு குருவை வழிபடுறவன் அவருக்கு செய்யக்கூடிய பணிவிடையை விட்டுட்டு வாசலில் சுவாமி புறப்பாடு வருது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போகக்கூடாது. ஏன்னா சுவாமியே குருவுக்கு பணிவிடை பண்ண வருவான். இப்போ சுவாமிக்கு மேலே குருன்னும் போது அவரை விட்டுட்டு நீ குரு சுவாமி தேடின்னு போனால் பலன் இல்லை. அதனால குரு பிரம்மாவுக்கு சமானமானவர் குரு பிரம்மா, விஷ்ணுவுக்கு சமானமான குரு விஷ்ணு, ருத்ரனுக்கு சமானமான குரு தேவோ மகேஸ்வரா, மகேஸ்வரனுக்கு சமானமானவர் குரு சாக்ஷாத் பரபிரம்மா. எத்தனை தெய்வங்கள் சாநித்தியத்தோடு குலதெய்வம்னு கொண்டாடுறீங்களோ அதெல்லாம் குருவினுடைய சாநித்தியம் உடையது. தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. அப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகிறேன். அப்போது குருமாரிடத்திலே சென்று அந்த தியானத்தை ஒருவன் பயின்றான் என்று சொன்னால் அதுதான் சித்தியாகும். கோவிலில் போய் நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணுறதை காட்டிலும் குருவிடத்திலே சென்று ஒரு நொடி தியானம் பண்ணாலும் அவருடைய கடாட்சம் என்கிற கருணை பார்வையினாலே நமக்கு எது வேணுமோ அதை குரு
கொடுத்துருவார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று தட்சிணாமூர்த்திக்கு ஸ்லோகம். அவர் கல்லால மரத்து கீழே உட்கார்ந்துருக்கார். ஆனால் எதிர்க்க உட்கார்ந்துருக்கு யாருன்னா ஆரங்கம் நால்வேதம் கற்ற வல்லார்கள். அவர்களுக்கு தெரியாத வேதம் கிடையாது, அவர்களுக்கு தெரியாத 6 அங்கங்கள் கிடையாது, சாஸ்திரங்கள் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவங்க எதிர உட்காந்துருக்கான். ஆனால் இவங்கெல்லாம் நரைச்ச முடி, வளர்ந்த தாடி, பூமியை தொடர்ந்து அவங்க வச்சிருக்க தாடி, அவ்வளோ வயசானவங்க. ஆனால் எதிர்க்க உட்காந்துருக்க குரு எப்படி இருக்காருன்னா ஒரு குமரனாய் உட்காந்துருக்கார். அந்த குருக்கு பாருங்க தாடி கிடையாது. தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நீங்கள் போய் பார்த்தீங்களா அவர் கீழே உட்காந்துருக்க சனக சனந்தன சனாதன சனசுஜாரு 4 பேர் உட்காந்துருக்கான். எல்லாம் படுக்கையம், எல்லாம் தாடி மீசலன்னு அரைச்சி போய் தொங்க தரையில் புரள தாடியோடு உட்காந்துருக்கான். ஆனால் குரு அவரோட மேலே வயசானவராக அனுபவத்தில் இருக்கணுமே, ஆனால் இருக்காரான்னா அவர் தாடியும் கிடையாது, மீசையும் கிடையாது, ஒரு குமாரனை போல, ஒரு குமரனை போல உட்கார்ந்துருக்கார். அவர் இளம் பருவத்து காலையாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். இது எதை காட்டுறதுன்னா குரு என்பது அனுபவமோ வயதோ கிடையாது, அது பதவி ஸ்தானம்னு பேர். எப்படி இந்திரன் அப்படின்னு சொல்கிறோமே சொர்க்கத்துக்கு அதிபதினு, அந்த இந்திரன்றது பதவியோட பெயர். எப்படி ஒரு கவர்னர், குடியரசுத் தலைவர் அப்படின்றவரெல்லாம் நமக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் அந்த பதவிக்கு அந்த பேர். அது மாதிரி இந்திரன் என்பது பதவியோட பேர், இந்திர பதவி அப்படின்னு பேர். அந்த சிம்மாசனத்துக்கு இந்திர சிம்மாசனம், சொர்க்கத்தில் இருக்கிற சிம்மாசனம். ஆனால் அதில் யார் போய் உட்காரானோ அவன் இந்திரன் அப்படின்னு கொண்டாடப்படுறான். அப்போ அந்த சொர்க்கம் ஐஸ்வர்யத்தினுடைய உச்சம், தன கோடிகளின் உச்சம். இப்போ இந்திரன் தேவர்களுக்கு தலைவன், இந்திர பதவி உச்சம்ன்றான். ஆனால் ஒரு ஆழ்வார் பாடினார், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே வென்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறின வேண்டேன் அரங்கமான அகருளானே. ஒரு ஆழ்வார் ஈஸியாக சொன்னார். ஸ்ரீரங்கத்தில் போய் பாடினார், சீனிவாசனே எனக்கு இந்திர லோகத்தை ஆளுகிற பதவியே கொடுத்தாலும், இந்திர பதவியை கொடுத்து என்னை இந்திரனாக்கினா கூட அச்சுவை பெறினு வேண்டேன், அந்த ருச்சி எனக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக எது பிடிக்கும்னா அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு உன்னை வாயால் பாடக்கூடிய இந்த ஆனந்தம் இருக்கே, இது போதும் அரங்கமா நகருள ஆணையணும். ஏன்னா அந்த பதவி நிரந்தரம் இல்லாத பதவி. எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எது மேலே நமக்கு அதீதமான விருப்பம் வருதோ அதை தான் முதல்ல விடணும். இல்லைன்னா அதுதான் நம்மளை படுகொழியில் தள்ளும். அதுதான் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. நீ குருநாதர்களாம் எப்படி பேர் வச்சிருக்காருன்னா, காமகோட்டி சாம்ராஜ்யத்தில் காமகோட்டி மடம் இருக்கு இல்லையா, சங்கராச்சாரிய மடம், அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு என்ன பேருனா இந்திரநீல சரஸ்வதி அப்படின்னு பேர். ஜெயேந்திரர், சந்திரசேகரேந்திரர் அப்படின்னு இந்திர என்று நீல சரஸ்வதிகள்னு பேர். அப்படின்னா நீல சரஸ்வதின்றது ஞான குருவினுடைய பீடம், அதனால் நீல சரஸ்வதி. சரஸ்வதி தான் கல்விக்கு ஞானத்துக்கு அதிபதி. அந்த சுடர் நீல சுடலாக இருக்கணும். அதனால தான் நீலமயில் நீல சிகண்டியில் ஏறும்பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார்களும் கர்மிகளே என்று பெரியவர்கள் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் பாடுகிறார். இந்த பாட்டே குருநாதருக்காக சின்ன பாட்டு. அந்த கந்தர் அலங்கார பாட்டில் அருணகிரிநாதர் சொல்றார், நீல சிகண்டியில் ஏறும்பிரான். சிகண்டினா மயில். அது ஏன் சிகண்டின்னு வச்சுருக்காங்கன்னா, அது விண்டி நடக்கும், ஒரு காலை சாட்சி பின்ன தள்ளி நடக்கும். அருணகிரிநாத மாதிரி தான் நடப்பார். அதனால தான் அவருக்கு மயிலை ரொம்ப பிடிக்கும். மயிலாவே இருக்கணும்னு நினச்சி அருணகிரிநாதருடைய உடம்பே அப்படி ஆச்சு, அவர் விந்தி நடப்பார். அதனால் நாத விந்து கலாதி நமோ நம
இப்படி விந்தி 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 ஒரு மயிலை போல அவர் வந்து பாடினார் முருகனை. அதில் நீல சிகண்டியில் ஏறும்பிரான் யாருன்னா குருநாதன். இது வந்து தத்துவ பாடல். நிறைய பேருக்கு இந்த பாட்டு மேல் போக்கா பார்த்தா முருகன் நீல மயில் ஏறி வருவான், நீல சிகண்டியில் ஏறும்பிரான்னா அவர் பெருமாளேன்னு அருணகிரியார் திருப்புகளை பாடுறதுனால நீல மயில் மேலே ஏறி வருவார் முருகன். அது இல்லை அர்த்தம். பெண்களுக்கு தெரியும், கேஸ் ஸ்டவ் இப்போ வந்திருக்கு. அந்த கேஸ் ஸ்டவ்வில் சமையல் பண்ணுறதுக்காக நம்ம கொளுத்தும் போது அந்த பர்னர் வந்து நீல ஃப்ளேமாக எரியணும், ப்ளூ ஃப்ளேம். நீல நிறமாக சுடர் எரிந்தால் அடி பிடிக்காது, கறி பிடிக்காது, சீக்கிரமாக உணவு வேகும். இது பெண்களுக்கு தெரியும். அதே பர்னர் நாலா பக்கமும் தீ அடிச்சுட்டு சிகப்பாக எரிஞ்சதுன்னா அடி பிடிக்கும், கறி பிடிக்கும், கருகி போகும், பதார்த்தம் வேகாது. இது பெண்களுக்கு தெரியும். இது ஒரு தத்துவ விளக்கங்க. ஞானம் என்பது கனல். அந்த ஞான தீபத்தை நாம் அகத்துக்குள்ளே ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம் எதுன்னா இந்த நெற்றி பொட்டு. இதுக்கு லலாடஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற இடத்துக்கு லலாடஸ்தானம், புருவ மத்தி அப்படின்னு பேர். இந்த மத்தியில் தீபமாக யார் இருக்கான்னா சாட்சாத் கந்தகோட்டத்து முருகப்பெருமான் இருக்கார். அதனால தான் இங்கே 5 வயசில் தெய்வமணி மாலை பாடிய வள்ளல் பெருமான், நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் தெய்வமணி மாலையில் ஒவ்வொரு பாட்டுடைய ஈற்றடியிலும் சண்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பாடினார். உன்முகச் செய்வமணி, உள்முகமாக இருந்து பார்த்தா புருவ மத்தியில் இந்த தீப ஜோதி தெரியுமா? தீபமங்கள ஜோதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ. எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு இந்த தீபத்தில் தான் வேத மந்திர ஸ்வரூபமாக இறைவன் சண்முகனா நமக்கு உன்முக செய்வமணியா ஜோதி பிரகாசன் காட்டுகிறான். அதில் ஞான பண்டிதனாக இருக்கான். அது எப்படி இருக்கணும் இந்த ஃப்ளேம்னா, நீங்கள் முதல்ல தியானம் பழகும்போது கண்ணை மூடி உட்காந்து ஒரு குருநாதனுடைய சன்னிதானத்திலேயோ இல்லை கோவில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மகாமண்டபத்திலேயோ இல்லை வீட்லேயே ஒரு ஆசனம் போட்டுண்டு வெறுந்தரையில் உட்காரக்கூடாது. ஏன்னா இந்த எர்த்து வந்து நம்முடைய வைப்ரேஷனை முழுக்க இழுத்துரும். இப்போ நம்முடைய இந்த குண்டலினி சக்தியை மேலே ஏற்றம் விடாதது, அது இழுத்துரும் புவியீர்ப்பு விசையில். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டோ ஒரு விரிப்போ ஒரு டவலோ பூமியில் நம்முடைய கால் படக்கூடாது. அது மாதிரி உட்காந்து தியானம் பழகும்போது புதுசாக பண்ணுறவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும். அப்படியே தூங்கி போயிடுவான், சாஞ்சி விழுவான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தியானம் பழக பழக இந்த சுத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி 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 சிகப்பாக அப்படியே ஜக ஜக ஜகன்னு முகம்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பழகினா தெரியும். அதுக்கப்புறம் தியானமே பண்ண வேணாம், ஏதாவது நினைப்பில் சுவாமியை நினச்சிட்டே இருந்தாலோ இல்லை கந்தவெட்டி கவசம் மாதிரி சுவாமியோடைய அபிராமி இந்தாதி மாதிரி புஸ்தகங்களை படிச்சுட்டே இருந்தால் உங்களுக்கே தெரியும். இந்த கழுத்துலேருந்து ஒரு சூடு ஒன்று பரவும். அப்படியே கழுத்துலேருந்து தலை வரைக்கும் ஒரு சூடு பரவும். நெத்தியெல்லாம் போட்டு சொரிஞ்சுப்பாங்க, இந்த கழுத்து மட்டையில் சொரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா ஞான கனல் ஏற்றக்கூடிய தருணம் என்பதை நமக்கு இந்த உடம்பு காட்டுறது. அது புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தணல் என்ன ஆகும்னா முதல்ல சிகப்பாக எரிஞ்சு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீல சுடராக மாறும். எப்போ நீல ஜோதி நம்ம கண்ணை மூடி தியானிக்கும்போது புருவ மத்தியில் பார்க்குறோமோ அப்போ தியானம் நமக்கு கிடைச்சாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து தான் சக்தியை நம்ம மேலே ஏற்ற முடியும். இது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அது தத்துவமாக அருணகிரிநாதர் நமக்கு குழந்தைக்கு எப்படி பாலாடையில் அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை வந்து மாத்திரை போட்டால் துப்பிடும், அதுக்காக பாலாடையில் நல்லா குழைச்சி கரைச்சிடுவா. அதை பாலோட கரைச்சிட்டு அதையும் சாப்பிடாது. பாலாடைனால மாத்திரை கொடுக்க வரான்னு தெரியும் குழந்தைக்கு, உடனே ஓட்ட முடிய ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னா ஒரு வாழைப்பழத்தையோ சர்க்கரையோ வாடா வாழைப்பழம் சாப்பிட்டு போடா, சர்க்கரை சாப்பிட்டு போடா, முதல்ல நீட்டுவாள்.
ஆனால் பின்னாடி பாலாடை இருக்கும். இந்த குழந்தைக்கு தெரியாது. இது வாயை ஆணு திறக்கும்போது டபக்குன்னு பாலாடையை கவுத்துட்டு இந்த பழத்தையோ சர்க்கரையோ மேலே போட்டுருவா. இப்போ என்ன ஆகுனா மருந்துன்னு துப்பவும் முடியாது, சர்க்கரைன்னு முழுங்கவும் முடியாது, ரெண்டுமா சேர்ந்து அதை முழுங்கி வைக்கும். அது மாதிரி குருநாதர் என்ன பண்ணுவார்னா, இறைவனை அடைவதற்கு நம்மளை சித்தப்படுத்தி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாலும் பிடிச்சு இறைவனிடத்தில் போராடி நமக்காக இறை அருளை நமக்கு வாங்கி தருகிறவன் தான் குருநாதன். அதனால தான் தடித்த ஓர் மகனை தந்தையின்றடித்தால் பிடித்தொரு தாயணைப்பாள், தாயின்றடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பான், மேற்பேசிய எனக்கு பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனிதா நீதே ஆகலாய், அடித்தது போதும் அணைத்திடல் வேடும் அம்மையப்பாய் நீ ஆற்றேனேன் பாடுறார். அம்மா அடித்தா அப்பா அணைப்பாள் குழந்தைய, அப்பா அடித்தா அம்மா அணைப்பாள் குழந்தைய. ஆனால் எனக்கு அம்மையப்பனே சுவாமி தான்னா நீ தான் அடிக்கணும், நீ தான் அணைக்கணும். அதனால் போது அடித்தது போதும் என்னை அணைச்சிக்கோ அப்படின்னு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பால பாடுறார். அது குருநாதன் அப்படி தான் செய்கிறார். அதாவது அவர் எப்படி இருக்காருன்னா, மாதா துவமேவ பிதா துவமேவ பந்துத்வமேவ சகலம் மமதேவ தேவா அப்படின்னு குருநாதரை பாடுவோம். நீயே தாய், நீயே தந்தை, நீயே சத்குருநாதன், நீயே நான் தேடும் ஞான பொருள், மெய்ப்பொருள் காண்பதறிது அப்படின்றார் வள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய்க்காட் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற உபதேசங்கள்லாம் குரு உபதேசம் ஆகாது. ஆனால் மெய்யான குருநாதன் சொல்கிற உபதேசம் அதுதான் மெய்ப்பொருள். அதைத்தான் மணிவாசகர் சொன்னார், அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே மெய்ஞானமாகி மிளறுகின்ற மெய்ச்சுடரே என்று சொல்கிறார். அதனால தான் கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. நிறைய பேர் குரு மனிதன் மனிதன் படிப்பா, அப்படி படிக்கக்கூடாது. குரு மனிதன் இல்லை, அது குருமணி. எப்படி சண்முக செய்வமணி சொன்ன பாருங்க, ஜோதியாக இருக்கார். குரு ஜோதியாக தான் இருப்பார். அதனால் ஜபமாலை வச்சுன்னு பண்ணுறது. அருணகிரியார் ரொம்ப நாள் முருகர் தங்கிட்ட அவரை திருவண்ணாமலையில் தாங்கி காப்பாற்றி முத்துன்னு ஆக்கில் எழுதி அதில் தான் முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவண முக்திக்கொரு வித்துன்னு 14,000 திருப்புகள், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வகுப்புகள் 25 வகுப்புகள், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இவ்வளவும் பாடினார். அதனால் இவருக்கு என்னென்னா, முருகனே நமக்கு பாட்டு எடுத்து கொடுத்தான். ஏன்னா அதை கந்தர் அனுபூதியில் அவர் சொல்கிறார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேறவர் தந்ததனால் பூமேல் மயில் தீர அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் நீன்னு. நான் படித்த கல்வி ஞானம் எல்லாமே முருகன் வாடகைக்கு கொடுத்துருக்கான், திரும்பி அவன் வாங்கிக்கிறதுக்காக. அப்படி யாமோதிய கல்வி எம்மறிவும் தாமே பெறவேறவன் தந்தான். இதை வேலை வெளியில் விற்பனை பண்ணுறதுக்காக தரல ஞானத்தமிழ முருகன், அவன் தன்னை பாடுறதுக்காக கொடுத்துருக்கான். அது அவனுக்கு தான் திருப்பி நாம் செலுத்தணும் அப்படின்னு கந்தர் அனுபூதியில் அவர் சொல்கிறார். அதனால் என்ன பண்ணார்னா, குருநாதன்னா முருகர் தான் அருணகிரிக்கு குருநாதன். குருநாதன் முருகப்பெருமான் எல்லாருக்கும் குருபதேசம் பண்ணவே இல்லை. ஏன் பிரம்மாக்கே பண்ணலை. அவர் தெரியலன்னு தலையில் குட்டி சிறையில் தள்ளினார். நீ போய் பிரம்மான்னு சொல்லுகிறியே, உனக்கு ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லி, ஞானம் இல்லாதவனுக்கு குருவாக ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா, ஆனால் கொடுக்கல. தள்ள குட்டி சிறையில் போட்டுவிட்டார், கொடுக்கல. அவர் 3 பேருக்கு தான் உபதேசம் பண்ணார், குரு உபதேசம். அந்த 3 பேர் யாருன்னா, ஒன்று தகப்பன் சுவாமியாக திருவேரகம் என்கிற பதியில் 4வது அறுபடை வீட்டில் 4வது படை வீடு சுவாமிமலை. அங்கே தகப்பன் சுவாமியாக தந்தைக்கு முன்னம் தனிஞான வாழ்வொன்று இந்த கந்தசுவாமி என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் பாடுறார். தந்தைக்கே ஞான வாழ் கொடுத்தான் கந்தசுவாமி. அப்படிப்பட்ட சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்த குருநாதா அப்படின்னு திருப்புகழில் பாடுறார். சிவனார் மனம் குளிர இரு செவி மீதிலும் உபதேச மந்திரம் அவன் அருளினான் அப்பாவுக்கு. அதனால் திருவேரகத்தில் அவன் தகப்பன் சுவாமி சிவனுக்கு. 2வது
அகத்திய பெருமானுக்கு உபதேசம் பண்ணார். ஆளாத சுந்தரனாருக்கும் அகத்திய பெருமானுக்கும் அகத்தியருக்கு பண்ணார். மூணாவது அருணகிரிநாதனுக்கும் அருணகிரிநாதர் பண்ணார். இந்த 3 பேருக்கு தான் முருகன் உபதேசம் பண்ணார். வேற யாருக்கும் முருகனுடைய உபதேசம் குரு உபதேசம் கிடைக்கல. அவருக்கு குரு உபதேசம் பண்ணார். ஆனால் இந்த குரு உபதேசத்தை தினம் தியானம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கணும். அக்ஷரமண மாலை அப்படின்னு ரமணர் அருள் செய்திருக்கார். ஒவ்வொரு அக்ஷரமும் மாலையா ரமணனுக்கு சூட்டினால் நம்முடைய மனம் ரணமாகாமல் ரமணமாகும். அந்த மாலைக்கு அக்ஷரமண மாலை அப்படின்னு பேர். அது மாதிரி அந்த குருவை நாம் உபதேசம் கேட்டாச்சுன்னா அந்த உபதேசத்தை ஒரு ஜபமாலை வச்சுட்டு தான் தியானம் பண்ணணும். வெறுமோ உட்கார்ந்துட்டு நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, சரவண பவகுகாய நமக அப்படின்லாம், ஓம் நமோ நாராயணாய இப்படிலாம் அப்படி உட்கார்ந்து சொல்லிட்டு கூட கணக்கே இல்லாமல். அதனால அந்த காலத்தில் பெண்கள் குழந்தைகள்லாம் கோவிலுக்கு போனால் மஞ்சள் விரலி கையில் நிறைய எடுத்துன்னு போவாங்க. எடுத்து வச்சுட்டு அதை ஒரு சுற்றும் போதும் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, தினம் போய் பெருமாள் கோயிலில் போய் 8 சுற்று சுற்றிட்டு வா அப்படின்னா அது 9 ஆகிடக்கூடாது 7 ஆகிடக்கூடாதுன்னு இந்த மஞ்சள் விரலி கையில் வச்சுட்டு ஒரு சுற்று முடிஞ்சோன்னா மடியில் போட்டு முடிஞ்சுப்பாங்க. அதுதான் மஞ்சள் முடிந்து வைத்தால் திருமால் வரம் தருவார் அப்படின்னு ஒரு வச்சனம் வந்தது. சின்ன குழந்தைகளாம் என்ன பண்ணால் பால் கணக்கு மாதிரி சார்பி துண்டு எடுத்து பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1 1 1ன்னு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் பால் கணக்கு எழுதுகிற மாதிரி இந்த எத்தனை 1 வந்திருக்கோ அத்தனை சுற்றிட்டேன்னு கோவில்லாம் பட்டையாக கோடு கீச்சு வச்சுருப்பான். அது பின்னாடி என்னாச்சுன்னா எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும்னா அந்த நம்பர்லாம் எழுதி வைக்கிறதுலாம் வந்தது. ஆனால் எதுக்குன்னா இதனுடைய தாற்பயம் தெரியாமல் போகிற வர சொல்கிறதெல்லாம் ஒரு உபதேசமாக எடுத்துக்கிறதுனால வந்த சில மூட பழக்கங்கள். அப்போது ஒரு குருவை தியானிக்கணும்னா ஜபமாலை இருக்கணும். இந்த ஜபமாலையை வச்சுட்டு அதில் 51 108ன்னு கணக்கில் இருக்கும். அதை வச்சு அந்த மணி நடுவு மணியிலேருந்து, இப்போ இந்த மணி எடுத்தால் இங்கே நடுவில் ஒரு மணி இருக்குது, இந்த நடுவு மணியிலேருந்து ஆரம்பித்து திருப்பி நடுமணிக்கு வந்தால் ஒரு ஆவர்த்தி முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹோமம் பண்ணால் கூட அவங்க அதை வச்சுட்டு ஓம் கணாதிபதயே நமஹா ஸ்வாஹா, ஓம் கணாத்யக்ஷாய நமஹா ஸ்வாஹா அப்படின்னு ஒரு மணியாக உருட்டிட்டு தான் இந்த ஸ்வாகா சொல்லி சேர்ப்பாங்க. இது ஒரு மாலை முடிஞ்சதுன்னா 108 ஆவர்த்தி பண்ணிட்டார் அப்படின்னு. அதுதான் இதா திருமந்திர மாலை சொல்கிறார், ஓம் ஓம் 1000 போதவல்லார் அவர் காமம் 1000 கண்டு ஒழிந்தாரே அப்படின்னார். ஹோமம்னு எதுக்கு பேர் வந்து தெரியுமா? கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், சுதர்சன ஹோமம் சொல்கிறோமே, நவகிர ஹோமம். இந்த ஹோமம்னு ஏன் பேர் வந்ததுன்னா இந்த யாகம்னுன்றது ஹோமம்னு மாறல, வேள்வின்றது ஹோமம் மாறல, அதில் ஓம் ஓம்னு சொல்லி சேர்க்குறோம் இல்லையா, அதை சொல்கிறதுக்காக ஓம் ஓம் ஓமம் 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 ஓமம்னு வந்தது. ஆக ஓம் ஓம் 1000 போதவல்லார் அவர் காமம் 1000 கண்டு ஒழிந்தாரே, 1000 தடவையாவது சொல்லி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா. அதுதான் அந்த காலத்தில் பெரிய மாலை போட்டிருப்பா. அந்த மாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணுறது. ஒருத்தர் என்ன பண்ணார், தன் குழந்தைய ஒரு குருநாதத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். இப்போல்லாம் நிறைய பேக்கேஜ் குருநாதர்லாம் இருக்கா இல்லையா, 7 நாள் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் சொல்லித்தரேன், யோகா சொல்லித்தரேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி கொண்டு விட்டவுடனே இந்த பையன் மறுநாளே வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். அப்பா கேட்டார், ஏன்னா ஓடி வந்துட்டேன்னா, அப்பா நீ வேறு அந்த குருநாதர் ரொம்ப சந்தேக பிராணியாக இருக்கார்ப்பான்னா. என்னடா பண்ணார்னா, காலையில் எழுந்த உடனே அவர் ஜபமாலையில் ஒன்று நான் எடுத்துட்டோன்னு எண்ணி பார்க்குறாருப்பான்னா. அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார் பாவம். இந்த பையனுக்கு அந்த தாற்பயம் தெரிஞ்சாதானே. அவர் கடகடன்னு குளிச்சுட்டு வந்து பட்டியை திறந்து மாலை எடுத்து இப்படி உட்காந்து பண்ணும்போது இவன் என்ன நினச்சா, இந்த பையன் உட்கார வச்சுட்டு போனானே காவலுக்கு, இவன் ஒரு மணியை எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு எண்ணி பார்க்குறான்னு நினச்சிட்டான். இவன் அவர் எதுக்கு பண்ணுறாரு எண்ணி பார்க்கல, அவர் எண்ணி பார்க்குறாரு வந்துட்டான். அப்படி இந்த புறத்தால் பார்க்கும்போது அது அறிவாகாது,
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படியே அந்த அறிவை தூண்டுகிறவர் யாருன்னா குருநாதன் தான். தியான மூலம் குருமூர்த்திம் பூஜா மூலம் குரோர்பதம். பூஜை பண்ணணும்னா குருநாதனை போய் பூஜை பண்ணணும். அந்த குருநாதன் தான் நமக்கு ஞானத்தை கொடுப்பான். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஔவை பிராட்டி. அவள் சங்க காலத்து மூத்த தமிழ் புலவர். அவளுக்காக பழமுதிர்ச்சோலையில் முருகனே இடையனாக இறங்கி அவள் அறிவு கணலை சுட்டி காட்டுவதற்காக சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு திருவிளையாடலை அழகர் மலையிலே சோழமலையிலே செய்து காட்டினான். அந்த ஔவை பிராட்டி குழந்தையிலிருந்து யாரை கொண்டாடினாள்னா ஆணை முகத்தானை கொண்டாடினாள். சீதக்கலவ செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பலவிசை பாட அப்படின்னு கணபதியை அவள் கொண்டாடினாள். அவளுக்கு குலதெய்வமாக கும்பிடு தெய்வமாக இஷ்ட தெய்வமாக கணபதி இருந்தாள். அதுதான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அவன் குழந்தை கணபதி அவனை ஏமாத்தலான்னு ஔவை பிராட்டி பாடினா, நான் 4 தரேன் நீ 3 கொடுத்தா போதும் அப்படின்னா, ஓஹோ 4 வாங்கினு 3 கொடுத்துடலாம் போல இருக்கேன்னு கொடுப்பான்னு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு 4 தரேன் நீ சங்கத்தமிழ் 3 தந்தா போதும் 3 கொடுத்தா போதும். அப்படி பாடினவள் ஒரு நாள் சேரமான் பெருமாள் நாயனார் கைலாசத்துக்கு நந்திகணங்கள் அவருக்கு இந்திரன் அமரக்கூடிய தெய்வ யானையாகிய ஐராவதத்தை அனுப்புகிறாள். அனுப்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட கைலைக்கு அழைச்சிருமான்னு அனுப்புகிறார். 2 பேரும் கிளம்பி போகிறாள். போகும்போது அவளுக்கு என்னென்னா ஔவை பிராட்டியும் கைலாசத்துக்கு கூட்டின்னு போகலான்னு தோணித்து. அதுக்காக ஔவை பிராட்டி பார்த்து சொன்னால், நாங்களாம் கைலாசம் போகிறேன் நீயும் பாருங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பூஜா மூலம் குரோர்பதம். குருவினுடைய திருவடிகளை பூஜிக்கும் போது சிந்தை வேற எதுலேயும் செல்லக்கூடாது. போனால் அந்த குரு பக்தி நிலைக்காது. அவர் சொன்னால், என் குருநாதனாகிய விநாயகனை பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ண முடிஞ்சால் முடிச்சுட்டு வரேன், இல்லையே அவசரம்னா நீங்கள் போங்க, எனக்கு கைலாசம் போனாலும் பரவாயில்லைன்னு. வாரியார் சுவாமி அழகா சொல்வார், கைலாசனை நம்பினால் கை லாசாகாதுன்னு. வாரியார் மாதிரி பேச முடியாது. அவர் சொல்வார், கைலாசனை நம்புங்கள் உங்கள் கை லாசாகாதுன்னு. இவ என்ன நினச்சா சொல்லிட்டாலும் தவிர வீராப்பா பெண்களுக்கு எப்போவுமே ஆசியமாக சொல்லுவார் பெண் புத்தி பின் புத்தின்னு. ஆனால் உண்மையிலேயே பின் புத்தின்னா தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்ணுற புத்தி கிடையாது. அவங்களுக்கு தான் பின்னாடி இதை பண்ணுறோமே இதால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு பின் விளைவையும் சிந்திக்கிற சக்தி இறைவன் பெண்களுக்கு கொடுத்துருக்கான். அது ஆண்களுக்கு கிடையாது. அப்போ பின்புத்தினா ஃபியூச்சர் சென்ஸ்னு பேர். பிற்காலத்தில் இது என்ன விதமான விளைவை நமக்கு ஏற்படுத்தும், இது வேணுமா வேணாமான்னு சிந்தித்து செயல்படுபவர்கள் பெண்கள். ஆண்களுக்கு அது கிடையாது. துண்டை மாதிரி தோளில் போட்டுட்டு இன்னைக்கு கொடுத்தானா சாமின்னு கொண்டாடிட்டு நாளைக்கு வேணால் போயான்னு போயினே இருப்பான். அப்படியே ஆண்கள் அப்படி புறாக்கள் மாதிரி கிடைச்ச போது அனுபவிச்சுட்டு வேணாம் தூக்கி போட்டு போயினே இருப்பான். பெண்கள் அப்படி கிடையாது. ஒன்று பிடிச்சா உடம்பு பிடி கடைசி வர விடமாட்டாங்க. அதனால் பின்னால் இதால் பிரச்சனை வருமா வராதான்னு சிந்திப்பார்கள் அவர்கள். சிந்தித்து தான் செயல்படுவார். அதனால தான் ஒரு நலாயினி ஆகட்டும், ஒரு அனுசூயி ஆகட்டும், ஒரு சாவித்ரி ஆகட்டும், இவரெல்லாம் கணவனை எப்படி உயிர் மீட்டாள்னா அவர்களுக்குத்தான் கண்களுக்கு கற்பின் கனலால் யமன் வந்ததே தெரியறது. விதி வந்தால் அவன் கண்ணுக்கு தெரியுது. நமக்கு தெரியுமா? தலையெழுத்துன்னு போகிறான். எல்லாம் என் தலையெழுத்துனான் தவிர சால்வேஷன் தெரியுமான்னு தெரியாது. பெண்கள் அப்படி இல்லை. விதியை மதியால் வென்றவர்கள். அதனால் பெண்களுக்கு உயர் உண்டு. இப்போ பின்புத்தினா தப்பு இல்லை. ஆனால் ஆட்சியமாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அவசரப்பட்டு எதாவது பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுவும் உண்டு சுபாவத்தினால. பொறாமை குணம் என்பது பெண்களுக்கு உண்டு. அவர்களிடத்துல இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லையே. இந்த அம்மா 10 சவரில் செயின் போட்டிருந்தாலும்
பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஒரு சவரனில் மெலிசா போட்டிருந்தா அந்த மாதிரி செய்ய நம்மக்கிட்ட இல்லையே. ஏமா நீ 10 சவரம் போட்டிருக்கே, அது ஒரு சவரம், அந்த மாதிரி டிசைனில் என்கிட்ட இல்லையே அப்படின்றதான ஒரு பொறாமை என்பது இயல்பாகவே பெண்களுக்கு குணத்தால் உண்டு, பிறவி குணம். அப்படி அவ்வை பிராட்டி நினைக்கிறாள், நாம் கணபதியை பூஜை பண்ணுறது முக்கியம்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனால் கைலாசம் போகிற ஃப்ரீ ட்ரிப்பை நம்ம விட்டுட்டோமே, இப்போ இனிமேல் யார் நம்மளை கைலாசத்துக்கு கூட்டின்னு போவான்னு உள்ளுக்குள்ளே அவளுக்கு மனசு சொல்கிறது. அப்போது நீ செய்கின்ற பூஜை எவ்வாறு எப்பாய் கச்சியேகம்பனே அப்படின்னு பட்டினத்தார் ஒரு பாடலை சொல்கிறார். கையொன்று செய்ய வாய் ஒன்று பேச மனமொன்று என்ன, நீ செய்கின்ற பூஜை எவ்வாறு ஏற்பாய் கட்சி ஏகம்பனே. ஒரு புலன்களும் ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த பூஜைக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன ஆகணும், நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதில் முழு ஈடுபாடும் இங்கே தான் இருக்கணும். இருந்தால் தான் அது மேலே பலன் கிடைக்கும். ஒருத்தர் என்ன பண்ணால், எக்ஸாம் பேப்பர் டஃப் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட போய் கேட்டான். பாட்டிமா சொல்லித்து, ராமர்கிட்ட வேண்டிக்கோடா, 108 ஸ்ரீராமஜெயம் எழுதுறேன்னு வேண்டிக்கோ, நீ படித்த மாதிரியே கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படின்னா. உடனே போகிற வழியில் ராமர் கோயில் இருந்தது, வேண்டின்னு போனான். ராமா, நான் படித்த கொஸ்டின் பேப்பர் வந்தால் 108 ஸ்ரீராமஜெயம் எழுதுறேன்னா. உடனே அந்த குழந்தை ஆசையை நிறைவேற்றணுமோ இல்லையோ, இவன் என்ன படிச்சிருக்கானோ அதே கொஸ்டின் கேட்டிருந்தா. இவனுக்கு உடனே ஆனந்தம் தாங்கலை. ஓஹோ, இவ்வளவு சீக்கிரம் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு ஆன்சர் ஷீட்டு வாங்கினவன் ஆன்சர் எல்லாம் எழுதணும். ஸ்ரீராமஜெயம் 108 உட்காந்து எழுதுறான். ஏன்னா சுவாமி நாம கேட்டதை கொடுத்தாரு, அவர் கேட்டது நாம தர வேண்டாமான்னு ஆன்சர் ஷீட்டில் உட்காந்துன்னு ஸ்ரீராமஜெயம் எழுதினா டைம் முடிஞ்சு போச்சு, பிடிங்கன்னு போயிட்டார். அதுக்கு மார்க் போடுவாரா? சுவாமி வேணா போடலாம், அந்த பேப்பர் திருத்த மார்க் போடுவானா? அப்போ எதை எப்போ செய்யணும் அப்படின்ற ஞானமும் குரு தான் கொடுக்கணும். நமக்கு அது இல்லைன்னா தெரியாது, இந்த மாதிரி தான் அமையும். அப்படி அந்த குரு கடாட்சம் இல்லைன்னா முடியாது. அவ்வை பிராட்டிக்கு மனசுக்குள்ளே இருக்கு, கைலாசம் போகிறத விட்டுட்டோமே, இனிமேல் நம்மளையாவது கூட்டின்னு போவா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகா போற்றி, விக்னராஜா போற்றி அப்படின்னு சொல்லாத மனசு கைலாசத்திலே இருக்கு. இவாளெல்லாம் போயிட்டுருப்பாளோ, நந்தியை பார்த்துருப்பாளோ, சுவாமியோட நர்த்தனத்தை பார்த்துருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. உடனே விநாயகர் பார்த்தாரம்மா, நிறுத்துமா, போதும் பூஜை, நீ பூவை போடுறேன்னு சொல்லிட்டு என் கண்ணெல்லாம் போடுறேன், என்னாச்சு இன்னைக்குன்னா. அப்போ தான் சொல்கிறார், சுவாமி தப்பாக எடுத்துக்காதீங்கோ, நான் என்னை கைலாசத்துக்கு கூப்பிட்டா நான் பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் அவங்க பூஜையும் முக்கியமாச்சே முடிச்சுட்டு போகிறேன், வெயிட் பண்ணுன்னா அவசரம் வேகமாக ஓடி போயிட்டா, அதனால் அதை நினச்சி பார்த்துட்டேன்னா. உடனே சொன்னால், நீ எது நினைக்கிறியோ அதை பார்த்துட்டியான்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக அங்கே பூஜை பண்ணுவேன், இல்லைன்னா கஷ்டம். சுந்தரர் என்ன பண்ணார், சிவன் பக்கத்திலேயே அணுக்க தொண்டராக இருந்தவர். சுந்தரருக்கு சிவனுடைய கைலாசத்தில் அணுக்க தொண்டராக இருந்தவர். ஆனால் அவர் அங்கே பூ பறிக்கிற 2 பெண்களை பார்த்த உடனே கைலாசத்தில், இந்த பெண்கள் இவ்வளோ அதிரூப சுந்தரிகளாக இருக்காளே, இவர்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவன்மார்கள் பாக்கியசாலிகள். இதில் என்னங்க தப்பு இருக்கு? அவர் நினைச்சது என்ன, ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல புருஷன் வரணும், கல்யாணம் பண்ணிக்கிறவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு தான் நினைச்சார். ஆனால் அதுக்கே சிவன் என்ன பண்ணார் தெரியுமா, எப்போ அவர்கள் அழகு மேலே உனக்கு கண்ணு போயிடுத்தோ, இனிமே கைலாசத்தில் உனக்கு இடம் கிடையாது. ஏன்னா அந்த இடம் என்னன்னா காமகோட்டின்னு பேர். காமகோட்டின்னா எண்ணிக்கை இல்லை, அதனுடைய எல்லைன்னு அர்த்தம். காமம் கடந்த இடம். எப்படி தனுஷ்கோட்டி அப்படின்னா ராமனுடைய வில் விழுந்த அந்த முனை, அதனால்தான் அரிசில் முனை அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த அரசு வில் முனை, அரிசில் முனைன்னு இப்போ சொல்கிறான். இப்போ தனுஷ்கோடினா தனுஷுடைய நுனி பட்ட இடம். கோடி எண்ணிக்கை இல்லை, கோடி வில்லு இல்லை, அது ஒரு வில்லினுடைய நுனி. தனுஷ்கோடி, தனகோடி இப்படிலாம் சொல்கிற மாதிரி. அந்த கோடின்றது எண்ணிக்கை இல்லை. ஆனால் காமகோட்டினா காமம் கடந்த நிலை, காமத்தை கடந்த எல்லை அப்படின்னு பேர்.
அங்கே போயாச்சுன்னா ஆசை வரக்கூடாது. அதைத்தான் திருமூல சொன்னார், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. நீ ஆசைப்பட்டாச்சுன்னா அதால் இன்பம் வரும்னு நினைக்காது, துன்பம் தான் வரும். ஆசை விட்டால்தான் ஆனந்தம் வரும் அப்படின்றார். அதனால சுந்தரர் என்ன சொன்னார், உன் ஆசையை முழுமையாக நீ தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு வந்தால் போதும். எப்படி 2 பொண்ணை மேலே ஆசை வந்ததோ உனக்கு அழகுன்னு, அது மாதிரி 2 பொண்டாட்டி கட்டிண்டு இனிமேல் சம்சாரமே வேண்டாம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் பாருன்னு சங்கிலியார் பறவையார்னு 2 பேர் கொடுத்து அவரை உண்டியில் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி கூட்டிமா. அப்பவும் சொல்கிறார், ஐயோ சுவாமி தெரியாத பண்ணிட்டே, ஒரு மன்னிப்பே கிடையாது, அதுக்கு காலில் விழுந்து கதறேன், என்னை கல்யாணம் மட்டும் பண்ண வச்சிடாதீங்கோ. நீங்கள் சமயத்துக்கு யாராவது நான் மறந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாலும் தடுத்து ஆட்கொள்ளணும்னா சுவாமி அதிகம் பண்ணார். திருவெண்ணெய்நல்லூரில் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றே மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அத்தா உனக்கே ஆளா இனி அல்லேன் எனலாமே. வெண்ணெய்நல்லூரில் போய் தடுக்க போனார். ஆனால் எந்த வாய் சொல்லித்தோ அதே வாய் சொல்கிறது, பைத்தியமா நீ கல்யாணம் பண்ணும்போது தடுக்கிறே, முன்ன பின்ன கல்யாணம் பண்ணி பார்த்துருந்தாலும் தெரியும். ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கண்டிஷன் போடுறான். மாப்பிள்ளைக்கு வயசாக இருக்கா சின்ன பையனா அப்படிலாம் பார்க்குறதில்ல. இப்போ சொந்த வீடு இருக்கா, சொத்து இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரா, இதெல்லாம் தான் கண்டிஷன் இருக்குது. முக்கியமாக அப்பா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, தங்கைகள் அக்காக்கள் இருக்கவே கூடாது, இருந்தால் வீட்டை விட்டு துரத்திடணும். இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு இந்த பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கல்யாணம் பண்ணி பார்க்குறது தான் தெரியும். சுவாமி பாட்டுக்கும் போய் நீ என் தொண்டன் அடிமை வா அப்படின்னா பைத்தியமானு கேட்டார் அவர். பித்தனா நீ கல்யாணத்தை போய் யாராவது நிறுத்துவாரா அப்படின்னார். அந்த ஆசை விடாது. அதனால தான் ஆசை படப்பட ஆய்வதும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. இந்த ஆசையை நாம விட முடியுமான்னா முடியவும் முடியாதுங்க. அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டில் சொல்றார், முதல்லயே சொல்றார், அது பேட்டை தவம் சற்றும் இல்லாத வெண்ணை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த குமாரன் முருகன் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு பாடுறார். அதில் ஒரே ஒரு வார்த்தை தாங்க முருகர் பாடினார், கிருபாகரனேன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வார்த்தையும் அவள் அப்பா சிவனுக்காக பாடினார். 4 வரியில் 3/4 வரி சிவனுக்கு பாடிட்டு ஒரு வார்த்தையை மட்டும் கிருபாகரனேன்னு முருகனுக்கு முடிச்சுட்டார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத வெண்ணை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டுவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். இதுவரைக்கும் சிவபெருமான். குமாரன் கிருபாகரனே, அவன் பிள்ளை முருகனேன்னு முடிச்சுட்டார். இதில் என்ன சொல்றாருன்னா, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மா நான் பிறந்திருக்கேன்னு எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. நான் அவ்வளோ பிறவி எடுத்திருக்கேன். அருணகிரியார் சொல்றாருங்க திருப்புகழில், நான் சொல்லலை, எடுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். ஒரு திருப்புகழ், திருப்புகழுடைய முதலடி. 7 கடல் மணலை அளந்தால் ஒரு மணல் துகளா அளந்தா எத்தனை? 7 கடல் மண்ணை. ஒரு கைப்பிடி மண்ணையே நம்மளால இப்படி ஒன்றொன்னா போட்டு அளக்கணும்னா டைம் பத்தாது. ஆனால் அவர் சொல்றார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். 7 சமுத்திர கரையில் இருக்கிற மண்ணை கவுண்ட் பண்ணா என்ன கவுண்ட் வருமோ அதை விட அதிகமாக நான் பிறந்திருக்கேன்னார். யாரு? முருகன் கையாலேயே ஞான உபதேசம் பெற்றவர். அந்த கவி, ஞான கவியான, அக்னிமலையான, ஞானமலையான, ஜோதிமலையான, அருட்பெருஞ்சோதியான அண்ணாமலையில் முக்தி பெற்ற அருணகிரியார் பாடுறார், எத்தனை பிறவி எடுத்திருக்கே அப்படின்னு. அப்படின்னா நாமெல்லாம் என்னங்க சொல்லிக்கிறது? ஆனால் அவ்வளவு பிறவி பிறந்தாலும் கந்தரலங்காரத்தில் அழகா சொன்னார், பேட்டை தவம் சற்றுமில்லாத எண்ணெய். பிறவிகள் ஏன் அதிகமாக கிடைக்கிறது தெரியுமா?
நாம் செய்கிற நல்வினைக்கு பிறவி உண்டு. நாம் செய்த தீவினையை கழித்து நல்லவனா மாறத்துக்கும் சான்ஸாக பிறவி உண்டு. இங்கே பாருங்க, காரைக்கால் அம்மையார் படம் இருக்கு, அதில் ஒரு ஸ்லோகம் கீழே எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உணையென்றும் மறவாமை வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்க என்றார். இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கீங்களா? மேலே அந்த காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் தலையாலேயே கைலாசத்துக்கு நடந்து போனாள். அதனால் சிவன் வாயாலேயே வறுமிவள் நமைப்பேனும் அம்மைகான். இப்போ யார் தெரியுமா? உமா மகேஸ்வரிகிட்ட சொல்கிறார், யாருங்க இவங்க அப்படின்னா, யாருங்க பாட்டிமான? எங்கள் அம்மா. ஆனால் அவர் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனால் அம்மானு யாரை கொண்டானா? காரைக்கால் அம்மையாரை கொண்டார். ஏன்னா இது புண்ணியமலை, புனிதமலை, கைலாசமலை. இதை கால் படக்கூடாதுன்னு தலையால் நடந்து வந்தா பார்த்தியா? தலையாலே தான் தருதலால்னு தென்னைக்கு சொல்லா பாருங்க நீதி வெண்பால். அந்த மாதிரி தலையால் நடந்தாவும் அவர் சொல்றா, இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உணை என்றும் மறவாமை வேண்டும். அப்படின்னா இறைவனையே நேர பார்த்து ஞான மாங்கனிய எப்படி முருகன் பெறாத மாங்கனி விநாயகர் பெற்றார் கைலாசத்தில், அந்த மாதிரி பெற்றவள் காரைக்கால் அம்மையார். ஆனால் அவள் சொல்றா, இறைவன் கையிலே ஞான மாங்கனி பெற்றோர் மீண்டும் பிறப்பு உண்டு. திரும்ப ஒரு வேலை பிறப்பிருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புண்ணியம் செய்தாலும் பிறப்புண்டு, பாவம் செய்தாலும் பிறப்புண்டு. இதுதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க. விலங்குல தங்க காப்புல விலங்கு போட்டா என்ன, இரும்பு காப்புல விலங்கு போட்டா என்ன? ரெண்டும் கை விலங்கு தானே. அது ரெண்டுமே கை விலங்கு. அது நல்ல புண்ணியம் பண்ணவங்களுக்கு பொன் விலங்கு போடுறான் சுவாமி, தங்கத்துல காப்பு மாற்றான். பாபம் பண்ணவனுக்கு இரும்புல காப்பு மாற்றான். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே சிறைதான். அதுதான் இதையும் அருணகிரியார் பாடுற. நீங்கள் கந்தர் அலங்காரம் ஒன்று படித்தா போதுங்க, எல்லா விதமான ஞான தகவல்களும் தத்துவ ரூபமாக அருணகிரியார் அதில் சொல்லுகிறார். அதை சொல்றார், இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை. போதம்னா குருநாதர் தரக்கூடிய உபதேசம். இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை அன்பால் கெடுதல் இல்லாத தொண்டரோடு கூட்டியவா. இறைவனுடைய அன்பர்களோடு போய் இருந்துட்டா அதுதான் ஆனந்தம். ஆசைப்பட்ட ஆனந்தம் கிடையாது. அதனாலதான் அன்பர் பணி செய்ய ஆட்படுத்தி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமேனு. இந்த சபையில, இந்த சபை சாதாரண சபை கிடையாதுங்க. வாரியார் சுவாமி உபன்யாசம் பண்ண திருச்சபை இந்த சைவ சமய பக்தஜன சபை. பாம்பன் சுவாமிகள் திருவடி பட்ட சபை நாம் உட்கார்ந்துருக்கிற இந்த சபை. இது சாதாரண இடம் கிடையாது. அருளாளருடைய திருவடி வாழ்ந்த இடம். அந்த நிழல், அவருடைய திருவடி நிழல் பட்ட இடத்துல நாம் இருக்கோம்னா கற்பக விருட்சத்துக்கு கீழே இருக்கிற மாதிரிங்க. இது நமக்கு இப்போ தெரியாதுங்க. ஆனால் சூக்ஷ்மமான பலன் நம்மளை இறைவன் அப்படியே ஒரு காவலாக இருந்து ரட்சையாக காப்பாற்றிகிட்டே இருப்பான், மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பான். இவங்களாம் சைவ சமய பக்தஜன சபைக்கு வரக்கூடியவங்க. இவங்களை எந்த கெடுதலும், எந்த திருஷ்டிகளும், எந்த அபாயமும், எந்த எதிரி பகையும் அணுகாமல் செக்யூரிட்டி பண்ணிக்கோ அப்படின்னா அப்படியே மானிட்டர் பண்ணினே போவாங்க. ஒரு பெரிய வீட்டு பிள்ளை சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடிட்டான்னா உடனே அடுத்த செகண்டு ஃபோன் கால் பறக்கும். இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கு, எல்லா கமிஷனருக்கு ஃபோனை போட்டு இந்த குழந்தை காணாத போயிட்டா உடனே அங்கங்கே ஸ்டேட்டில் அலர்ட் பண்ணி அந்த குழந்தைய மானிட்டர் பண்ணுவோம். ஆனால் நேரம் போய் மொத்தமாக நிற்காதுன்னு குழந்தை பயந்து போயிடுவான். அப்படின்னா உடனே வாக்கி டாக்கில் டக்கு 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 டக்குன்னு எல்லா இடத்துலையும் மெயில், ஃபோட்டோ எல்லாம் அனுப்பி அந்த குழந்தை இருக்கிற அடுத்த செகண்டு கண்டுபிடிச்சிருவா. ஆனால் அந்த குழந்தைகிட்ட கூட்டமாக போய் உங்கள் அப்பா கூப்பிட்றாரு வான்னு கைப்பிடிச்சிருக்க மாட்டான். அது போகிற போக்கில் பின்னாடியே மெசேஜ் சொல்லிட்டே போவான். ஓவர் இவன் இந்த பையன் இங்கே இருக்கா அங்கே இருக்கானா. இது நமக்கே ரொம்ப ஓவராக தெரியும். அது மாதிரி நாம் ஒரு நல்லவரோடு சேர்ந்துட்டோம்னா அந்த இறைவன் நம்மளை மானிட்டர் பண்ணுவான்.
இவன் வந்து நம்ம கூட்டத்தை, திருக்கூட்டத்தை, அடியார் கூட்டத்தை சேர்ந்தவன், இவன் வந்து கெட்ட வழிக்கு போயிடாமல் அங்கங்கே போய் பேரிகார்ட் போட்டு தடுத்து இவனை டைவர்ட் பண்ணிவிடு அப்படின்வான். அதனால தான் நெற்றியில் இறைவனுடைய குங்குமம் வச்சா கூட அந்த குங்குமம் எதிர மெஸ்மரைஸ் பண்ணி ஒருத்தன் திருடின்னு போகணும்னு வந்தால் அவனை எரிக்கும்ன்றாள். அந்த குங்குமமே அவனை எரிக்கும் அப்படின்றார். அது குருநாதனுக்கு அத்தனை விசேஷம். இதை அவர் சொல்ல, இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை அன்பால் கெடுதல் இல்லாத தொண்டரோடு கூட்டியவா. இந்த தொண்டர்களுக்கு என்ன பேர்னா அன்பால் இணைந்தவர்கள். தனக்கு துரோகம் நினைச்சா கூட நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நாசமாக போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க குழந்தை மண் சட்டி தான் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தை தடவை ஓடும்போது தயிர் பானை எட்டி உதச்சி கொட்டிடுச்சுன்னா நல்லா இருக்கா, நல்லா இரு, நல்லா இருக்கான்வா. அவள் சொல்கிற வேகம் பல்ல கடிச்சுன்னு சொல்கிறது குழந்தை பயப்படும். ஆனால் வாயில் எப்பவும் நல்லாரு நல்லாருன்ற வார்த்தை தான் வரும். ஆனால் இப்போ என்ன சொல்லுவோன்னா நாசமாக போயிடுவாடி அப்படின்றோம். இந்த வார்த்தைக்கே வித்தியாசம் பாருங்க. அப்படி தொண்டர்களுக்கு என்னன்னா கெடுதல் இல்லா அன்பரோடு கூட்டியவா. அன்பர்கள் யாருன்னா கெடுதல் நினைக்காதவர்கள், பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காதவர்கள் தான் அன்பர்கள். இதுக்கு ஒரு திருக்குறளே வள்ளுவர் பாடுகிறாருங்க. உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம் பண்ணணும்னா விஸ்வாமித்திரர் மாதிரி காட்டுக்கு போய் தனியாக உட்காந்துட்டு கண்ணை மூடின்னு நெருப்புக்கு மத்தியில் உட்காந்துட்டு பஞ்ச தீப ஏற்றின் அப்படிலாம் வேண்டியது இல்லைங்க. தவம் எதுனா உற்ற நோய் நோற்றல். நமக்கு என்ன கட்ட வந்தாலும் நான் யாருக்கோ ஏதோ பண்ணியிருக்கேன் சார், அது கழியறதுக்கு தான் இது வந்திருக்கு அப்படின்னு நினைக்கணும். அப்போது உற்ற நோய் நோற்றல். உயிருக்கு உருகன் செய்யாமை. நம்மளை ஒரு நாய் குறைக்கிறதுனா பதிலுக்கு நாமும் அந்த நாயை பார்த்து குறைச்சா ஊர் என்ன சொல்லும், அது பைத்தியம் போல இருக்கு அப்படி தானே சொல்லும். நாயுடைய தன்மை குறைக்கிறது, பதிலுக்கு நாம போய் குறைச்சா என்ன ஆகும்னா உயிருக்கு உருகன் செய்யாமை. எல்லா உயிர்களும் இறைவனுடைய சொரூபம். அதான் வள்ளலா பண்ண ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எல்லா உயிருக்கும் அன்பு செய்வது அன்பர். அப்போ கெடுதல் இல்லாத தொண்டரோடு கூட்டியவா கிரௌஞ்சவர்ப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறடியற விடுதலைப்பட்டது விட்டது பாசவினை விலங்கே. இது கந்தரன அலங்கார பாடலுங்க. அவர் சொல்றார், நீ அந்த கிரௌஞ்சனை மலையை உடைக்கிறதுக்காக வேலை விட்ட இல்லையா, அந்த மலை எப்படி உடைஞ்சி சிதறித்தோ அது மாதிரி ஒரு தரம் நான் பாசமாம் பற்றுல மாட்டின்னு இருக்கேன் அந்த விலங்குல. அந்த பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனாக உன் வேலை விட்டு பட்டது விட்டது பாச வினை விலங்கேனம். நமக்கு ரெண்டு வினைங்க, ஒன்று நல்வினை, ஒன்று தீவினை. நல்வினைன்றது புண்ணியம், தீவினைன்றது பாவம். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்கிறார் திருமந்திர மாலையில். ஆனால் அந்த புண்ணியம் பண்ணும்போதே ஒரு பாவம் வருங்க. உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, சைவ சமய பக்த தின சபையில் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் கண்ணு வந்து அடியனை பார்த்துட்டுருக்கு, காது சிவனை பற்றி, குருவை பற்றி, அருளாளர்களை பற்றி, இறைவனை பற்றி சொல்கிற வாக்குகளை கேட்டுருக்கு, மனசு அதை நினச்சின்னு இருக்கு இல்லையா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அப்போ தான் மூக்கில் ஒரு கொசு அப்படியே சுரண்டித்துனா நீ பாட்டுக்கு சுரண்டிக்கோ அப்படின்னு இருக்க தோணுமான்னா, நம்மக்கிட்ட பர்மிஷனே கேட்காம நம்ம கையை வேகமாக போய் பட்டாலும் ஒரு அடி அடிக்கும். அடிக்குமா அடிக்காதங்க, சட்டுன்னு ஒன்றே அடிக்கும். ஏன்னா நம்ம உறுப்புகளுக்கு என்ன ஒரு விசுவாசம்னா, ஒரு வேட்டி அவிழ்துன்னா எஜமான் சொன்னால் பிடிக்கலான்னு இருக்காது, உடனே போய் அந்த கை அதை மானம் காக்கிறதுக்கு வேட்டி நழுவும்ப டக்குன்னு பிடிக்கும். அது மாதிரி நம்முடைய இந்த அங்க அவயங்கள்லாம் நம்மளை கேட்காமையே தன்னிச்சையாக நமக்கு ஒரு கெடுதல் வரப்போகுதுன்னா அது நம்மளை தற்காக்கும். அப்போ அது படால்னு அடிக்குதுங்க. இங்கே உட்கார்ந்து கேட்கறது புண்ணியம், செவிக்கு இன்பம், மனசுக்கு இன்பம், சிந்தைக்கு இன்பம், நம் உடம்புக்கு இன்பம், எல்லாத்துக்கும் இன்பம். ஆனால் ஒரு உயிரை கைப்படாத அடிச்சுது, அது நம்ம கை தானே, அப்போ அது துன்பம் தானே. ஒரு உயிருக்கு ஊறு செய்தோமே,
அப்போ அது பாவம் தானே, பாவ கணக்கு இல்லையா? உண்டு. நீங்கள் புண்ணியம் பண்ணால் புண்ணிய கணக்கு, பாவம் பண்ணால் பாவ கணக்கு. இங்கே உட்காந்து சிவநாமத்தை சொன்னீங்கன்னா 10/10ன்னு நம்ம லைஃப் சர்டிஃபிகேட்டில் மார்க் போடுவான் பகவான். ஓ, நம்ம பேரை சொல்கிறா சுவாமி, இந்த குழந்தைகளாம் சொல்கிறது, உனக்கு 10 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடு, இன்னும் இருந்து ஊட்டிலாம் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு கொடுப்பான். இதே பாவம் பண்ணால் 10 நாள் கழின்னு சொல்ல மாட்டான், 10 நாள் தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10/10ன்னு போடுவான். இந்த 10க்கு இந்த 10 கழிக்க முடியாது. கூட்டல் பெருக்கல் மாதிரி வாங்கி கடன் வாங்கி கழித்தல்னு போடுவா பாருங்க. இங்கே இருக்கிற 5 இங்கே அது இருக்க 5ஓட கழிச்சு 0ன்னு போடுறது. அது மாதிரி புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்த்து கழிக்க முடியுமானா முடியாது. 2 பேரும் அனுபவிச்சு தீர்க்கணும். அதனால தான் உழவாரப்பணி 81 வருஷம் பண்ண நாவுக்கரசு நாயனார் பாடலில் பாடுறார். திருப்பாதிரிப்புலியூரான தேவார தலத்தில் அவர் சொல்றார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் பெறல் வேண்டும், தொடுவாருக்கு இறங்கி அருள் செய் திருப்பாதிரி புலியூர் புனல் நீர் சடை கங்கை கறந்தவனே அப்படின்னு பாடுறார். திருப்பாதிரி புலியூரில் அவரை கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. ஆனால் பயப்படவே இல்லை. சுற்றுணை வேதிகள் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கட்டுணை ஊட்டிவோர் கடல் பாசினும் நற்றுணையாவது நம சிவாயவே. அல்லக இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. அப்படியே கல்லை கட்டி போட்டாலும் கவலைப்படலங்க அவரு. எனக்கு இறைவன் தெப்பமாக கரையேற்றுவான திருப்பாதிரி புலியூரில் கரையேற்றி விட்டார். கரையேற்றி வித்த நாதன் திருப்பாதிரி புலியூர் சிவன். அவர் சொல்றார், சிவனே கரையேற்றினா இனிமேல் டைட்டாக சொர்க்கம் தான் எனக்கு, இனிமேல் பிறவி இல்லைன்னு பாடியிருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி பாடல. அவர் என்ன பாடினார்? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம்பெறல் வேண்டும். நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு தெரியாது. அது சித்திரகுப்தன் நைட்டாக எழுதி வச்சிருப்பான் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். கடைசியில் இங்கேருந்து யமப்பட்டினம் போகும்போது படிப்பான், ஓப்பன் பண்ணி அந்த கவரை சீல்டு கவரில் வச்சுருப்பான். அந்த சீலை ஓப்பன் பண்ணி அவன் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் இன்னென்ன கட்டெல்லாம் பண்ணியிருக்கோம் இத்தனை பேருக்கு. இது முதலே தெரிஞ்சிருந்தா பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னா செய்ய முடியுமா? அதனால் அவன் சொல்லும்போது தான் தெரியும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான். அது மாதிரி பண்ணி அதற்கு ஒரு தண்டனை கொடுக்கும்போது தப்பிக்க முடியுமானா முடியாது. அதாவது தான் அது ஒரே வழி என்னன்னா, அன்பர் பணி செய்ய ஆட்படுத்தி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே. நாம் தினம் எத்தனை தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாத பாவம் பண்ணுறது தெரியாது. அபிராமவட்டர் அபிராமி அம்மை பதிவு சொல்ற, அறிந்தோ அல்லது அறியாமலோ செய்த குற்றங்கள் அப்படின்றார். தெரிஞ்சு பண்ணுற பாவம், தெரியாத செய்த பாவம், அப்படி நிறைய பண்ணுறோம். அதெல்லாம் கணக்கு வைத்திருப்பான் சித்திரகுப்தன். அப்போ அதை கழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்கு. யார் சொல்றா? அதே அருணகிரிநாதர் தான் கந்தர் அலங்காரத்தில் சொல்றார், அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவி அப்படின்றார். அது மட்டும் இல்லை, அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தெங்கடம்பின் மால்பட்டழிந்தது பொங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் இங்கு அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. எந்த பிரம்மா நீ இத்தனை நாள் கஷ்டப்படணும்னு பக்கம் பக்கமாக நம்ம நெத்தியில் எழுதி அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு பேர் தான் தலையெழுத்து, தலைவிதின்னு பேர். சில பேர் சொல்கிறா எல்லாம் தலைவிதி அப்படின்னா முன்னாடி எழுதியிருக்கு. அந்த தலையெழுத்தை யாராவது மாற்ற முடியுமான்னா
அதை மாத்திர ஒரே எரேசர் எது தெரியுமா? முருகனுடைய திருவடிகள். அந்த திருவடியை நம்ம தலையில சூட்டினா பிரம்மா எழுதின கையெழுத்து பூரா தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி அப்படியே அடிச்சுன்னு போயிடும், பிளாங்க் ஆயிடும் அப்படியே. அப்போ இத்தனை கட்ட பண்ணுன்றதெல்லாம் கிடையாது, எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். அந்த எரேசர் எதுன்னா அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவி, எழுத்து பிழையற கற்கிலீர் எரி மூண்டதென்ன, விழுத்து பொங்குவன் கூட்டம் விடும் கையற்றால் கழுத்து சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. இதுவும் அருணகிரியாருடைய அந்த கந்தர் அலங்கார பாடல். முருகனுடைய ஒரு பாட்டு நீங்க தெரிஞ்சுனீங்கன்னா அந்த ஒரு பாட்டு திருப்பாட்டு. வள்ளலார் சொல்லுவார் திருவுருப்பால், அம்பல பாட்டே அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் அருட்பாட்டு, சிதம்பர பாட்டு திருப்பாட்டு, சிதம்பர பாட்டு திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் அருட்பாட்டு. அதை இப்பயே நிப்பாட்டுன்னுட்டார். நம்ம பாட்டுல சில பேர் சொல்லுவான், சார் நான் படாத கட்டெல்லாம் பட்டிருக்கேன் சார், அதாவது பேச துணை கிடைச்சிட்டுனா அது நல்லா தலையாட்டி கேட்குறான்னா பேசிகிட்டே இருப்பான். சொல்கிறான், சார் நான் பட்ட கஷ்டம்லாம் யாருமே பட்டிருக்க மாட்டேன் சார், அவ்வளோ பாடுபட்டேன் பாடுபட்டேன். இவன் பாடுபட்டேன் ஒரு பாட்டு. உடனே அவன் சொல்கிறான், இவன் எங்கே புளிச்சா வைப்பான். நான் வச்ச உடனே நீங்கள் பட்டதெல்லாம் என்ன சார், என் கதையே கேளுங்க சார். இல்லை டைம் ஆயிடுச்சு சார், நாளைக்கு வந்து கேட்டுக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவன் பாட்டை பாடுறான். அவன் சொல்ற நிப்பாட்டுன்ட்டார். அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் மறுப்பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் மறுப்பாட்டுன்னுட்டார். தெருப்பாட்டுனர், ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு. அப்போ இறைவனை அந்த பாடல்கள் நான் பாடலை கேட்கலை அப்படின்னா அந்த பிரயோஜனம் என்ன இருக்கு? வாழ்ந்ததற்கான பிரயோஜனம் அதுதான். எழுத்து பிழைய கற்கிரி ரெறிமுண்டதுன்னு விழித்து புகையிடவன் கூற்றுவன் விடுங்கையற்றால் கழுத்து சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது. இதெல்லாம் கேட்டோன்னே நமக்கு தோணும், நாளிலேருந்து ஒரு கந்தவெட்டி கவசம் படிச்சிடணும், ஒரு தேவாரம் படிச்சிடணும், ஒரு திருமுறை படிச்சிடணும், ஒரு கந்தர் அலங்காரம் படிக்கணும், அதுபோல் அபிராமி எந்தா படிக்கணும் எல்லாம் தோணும். ஆனால் யமன் பாசகையரை கழுத்தில் போடுற போது, சார் இப்போதான் சார் சைவ சமய பக்த ஜன சேவையை கேட்டுட்டு கீழே இறங்குற, எப்படி ரெடியாக எருமாட்டு மேலே வந்து என் கழுத்தில் போடுறேனே, எருமாடே தள்ளிப்போ, நான் கொஞ்சம் பாடிட்டு வரேன், அப்புறமா வாடினா நமக்கு பர்மிஷன் தருவானான்னு தரமாட்டான். அவன் காலவறிந்து பிடிக்கிறதுனால அவனுக்கு காலன்னு பேர். காலனை கம்மன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. இப்போ காலனுக்கு காலனை முன்னாடியே பிடிச்சிக்கணும். அது மாதிரி இப்போ பொத குழிங்க இந்த சம்சாரம்னா கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, நம்ம பிறவியே சம்சாரம் தான். அது வந்து பிறவி பெருங்கடல். வள்ளுவர் சொன்னா பிறவி பெருங்கடல் நீண்டு வர நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்புறம் மாதிரி கடல்ல போட்டாலும் கரையேறணும்னா ஈசன் திருவடியை பிடிச்சுக்கணும், அவர் தான் தெப்பம். அப்போ அந்த பிறவி சாகரம், சம்சார சாகரம், அதுலேருந்து நம்ம நீந்தி கரையேறணும்னா நாமா முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் பகவன் நாமா முடியும். நாமா முடியுமான முடியாது, பகவன் நாமா முடியும். அவன் நாமத்தை சொன்னா நாம் அந்த தெப்பமா நம்மளை கரை சேர்த்துரும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார இறைவனடி சேராது. உங்களுக்கு புரிய முடியாது சொன்னால், அருணகிரிநாதரே முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன், அதுலேருந்து தான் தொடர்ந்து சொல்லின்னு வந்தேன். அதில் அருணகிரியார் சொன்னார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. பிரபஞ்சம்ன்றது ஒரு பொதகுழி, சேற்றுக்குழியினர். சாதாரண குழியே உள்ளே போயிடும். ஒரு பெரிய பாதாள கிணறுலாம் தோண்டி வச்சுருக்காம பாருங்க, குழந்தை தெரியாம விழுந்துன்னா உள்ளே போயிடுறது, வெறும் குழியே உள்ளே போயிடும். அதில் சேத்துக்குழினா தப்பிக்கவே முடியாது, அது இன்னும் இழுத்துன்னு போயிட்டே அது மாட்டுக்கும். இதே அருணகிரியார் சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சேத்துக்குழியில போய் விழுந்துட்டான், பொத மணல்ல போய் ஒருத்த விழுந்துட்டான். அந்த பொத மணல்ல விழுந்துருக்கிறவன்
உங்களுக்கு தான் தெரியும், வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு ஒரு போட்டிலாம், பளு தூக்கும் போட்டி. இவன் 80 கிலோ தான் இருப்பான், ஆனால் 200 கிலோ தூக்குவான் இவன். பார்த்துருக்கீங்களா? பளு தூக்கும் போட்டியில் நமக்கு ஈக்குவலாக தூக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஒல்லியாக இருக்கிறதுக்கு 50 கிலோ தான் இருப்பான், ஆனால் 200 கிலோ வெயிட்டை தூக்கி அனாயாசமாக தூக்கி டமால்னு போடுவான் பளு தூக்கும் போட்டியில். இப்போ 50 கிலோ இருக்கிற ஒரு ஆசாமி 200 கிலோவை அனாயாசமாக மேலே தூக்குறான் தனக்கு மேலே. ஆனால் அதே 50 கிலோ ஆசாமி ஒரு புதக்குழியில் விழுந்துட்டான். சார், நான் 200 கிலோ தூக்குறவன் இன்னும் 50 கிலோ எனக்கு என்னையான்ட்டு இப்படி இடுப்பை பிடிச்சி தூக்கின்னு வெளில வந்துட முடியுமா? ஒரு காலம் முடியாது. அவன் கதறி தான் சாகணும். புதக்குழியில் விழுந்தாச்சுன்னா நான் 200 கிலோ தூக்கியிருக்கேன், சரி இந்த உடம்பு 50 கிலோ தான், இது தூக்கின்னு வெளில வந்துட முடியுமா? வர முடியுமா? முடியவே முடியாதுங்க. ஏன்னா தன்னுடைய நிழல் தனக்கு உதவாது இல்லையா? வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞ்சற்கென்றும் நொய்யிற் பிளவள வேணும் நுகர்மின்கள் நுங்கற்கு இங்கற் கையிற்காணும் பொருளும் வார வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெற்றுடம்பின் நிழற்போல காணும் கையிற்பொருளும் வாராது காணும் கடை வழிக்கே. இதுவும் அருணகிரியாருடைய கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம் ஒன்று படித்தா போதுங்க, எல்லா குரு உபதேசம். வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெற்றுடம்பின் நிழற்போல, ஏற்கனவே சொன்னா போல 12 மணி உச்சி வெயில நிற்கிறோங்க, நம்ம உடம்புல ஒரு நிழல் வருது. ஐயோ உச்சி வெயில் தலையை புழக்கிறது, ஆற்று மண் காலை புண்ணாகிறது, என் நிழல்ல நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன்னு காலை தூக்கி தூக்கி நிழலை வைக்க முடியுமாங்க? நம்ம நிழலை நாம் இழப்பாற முடியுமா? ஆனால் நம்ம நிழலை ஒரு காக்கா குருவி உட்காந்து இழப்பாரும், ஆனால் நாம் இழப்பாற முடியாது. அப்படியே தகிச்சுண்டு ததிங்கினந்தம் போட்டுட்டே இருக்கணும் வேண்டிதான். ஐயோ கொதிக்குதே கொதிக்குதேன்னா கொதிக்கும். அப்போ வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெற்று உடம்பின் நிழற்போல காணும் கையிற்பொருளும் வாராது காணும் கடை வழிக்கே. உன் உடம்பு நிழல் உனக்கு எப்படி உதவாதோ ஒரு வெயிலில் ஒதுங்கிறதுக்கு, அதுபோல நீ சேர்த்த கை பணமும் உனக்கு கடை வழிக்கு உதவாது. நீ எவ்வளோ பணம் சேர்த்து வைக்கிறியே முட்டாளே, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சொர்க்கத்தை நீ குறுக்கு வழியில் போஸ்டிங் வாங்க முடியுமா? அது உதவாது, செல்லாது. நம்ம இந்தியாவை தாண்டியாச்சுன்னா அமெரிக்கா போனால் டாலராக மாற்றிக்கணும், இந்தியன் கரன்சி அங்கே செல்லாது. அது மாதிரி அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி மெத்தி எழும் மாந்தரும் வீதி மட்டே கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே. நம்ம உடம்புலேருந்து உயிர் வெள்ளப்படுத்தினா நம்ம பெத்த பிள்ளையும் வரமாட்டான், கட்டி எழுத மனைவி வரமாட்டான், சேர்த்த பணமும் வராது, வீடும் வராது, மாடு வராது, சொத்தும் வராது, உடம்பே வராதுங்க. அப்போ 2 கூட வரும். பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே. நான் பண்ண பாவமும் புண்ணியம் கூடவே வரும். எப்படி கண்ணப்ப நாயனார் போன போது கூடவே நானும் காரன் 2 பேர் போனா பாருங்க. ஒருத்தன் பன்னிக்கறி நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க சுவாமியை பார்த்துட்டு குடுமி தேவரை பார்க்க, நான் இங்கே உட்காந்து சமையல் பண்ணிருக்கேன்னா அவன் தான் தீவினைன்னு பேர். திங்கிறதுலையே அவனுக்கு நினைப்பு காடன். ஆனால் நானும் நல்வினை. அவன் என்ன பண்ணா, வா நம்ம குடுமி தேவனை பார்த்துட்டு வரலாம், பொன்முகலி ஆறில் குளிச்சுட்டு குடுமி தேவனை பார்த்துட்டு அப்புறம் திங்கிறத பற்றி யோசிக்கலான்னா அவன் நல்வழி. அப்போ கண்ணப்ப நாயனார் தீவினை கயண்டுக நல்வினை கூட்டின்னு போச்சு மேலே காலத்தினாதனை பார்க்கறதுக்கு. 6 நாளில் முக்தி பெற்றார். 4ஆவில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லே நான் இனி சென்று 6ஆவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கேன்னு பட்டணத்தை ஏற்பாடு. 6 நாளில் ஒரு வேடன் குரு பக்தி பண்ணி முக்தி பெற்றிருக்கான்னா ஏன் நாம பண்ண முடியாது? பூஜைன்னா என்னன்னு தெரியாது, சிவன்னா என்னன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது. 6 நாளில் முக்தி எப்படி எங்க பெற்றான் கண்ணப்ப நாயனார்? அப்போ எந்த காரியத்தை எப்படி பண்ணணும் குருநாதன் கண்ணு திறந்துட்டா பண்ணணும். இதை உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னேன் புதகுழியில் விழுந்தாச்சு. ஒரு வெயிட் லிஃப்டர் 200 கிலோ தூக்கலாம், ஆனால் 50 கிலோ உடம்பு தூக்கி கரையேற முடியாது. அப்போ உன்முத்தம் கை கொடுத்தாதான் கரையேற முடியும். அதுதான் குருநாதனுடைய திருவடி. அந்த திருவடி கொடுத்தாதான் அதை பற்றி நாம் கரையேற முடியும்.
அந்த திருவடியை பட்டணும். பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனே கோகழி ஆண்ட குருமணி தம் தாழ்வாழ்க. அந்த திருவடி தாங்க நம்மளை காப்பாற்றும். குருநாதர் திருவடியை தான் முதல்ல பாடுறார் அவர். அதுக்கப்புறம் தான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றிலாம் வர்றார் அவர். முதல்ல நாமம், குருநாதனுடைய நாமத்தை சொல்லணும். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணித்தன் தாழ்வ. திருவாசகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், சிவபுராணத்தில் அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாருங்க. முதல்ல குருநாதனுடைய நாமத்தை சொல்லணும், அவர் காலை காட்டுவார், காலை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போட்டிலாம் அப்புறம் தாங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் புரியபடியாக சொல்லணும்னா, அந்த காலத்தில் கிராமத்தில் இடையர்கள்லாம் மேய்ச்சலுக்காக ஆடு மாடுகள்லாம் கூட்டின்னு போவான். போகும்போது அவன் வயக்காட்டில் வேலையும் இருக்கும், கூட இது மாடுகள் வளர்க்குறது. இது என்ன பண்ணுவான், தீவனத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல நடுவில் ஒரு ஆப்பு ஒன்று அடிச்சிடுவான். ஆப்பு அடித்தாயான்னு சொல்ல மாதிரி அது மாதிரி ஆப்பு ஒன்று அடிச்சுட்டு ஒரு பெரிய கயத்தை மாட்டு கழுத்தில் கட்டி அந்த ஆப்பு கழுத்தில் அந்த நடுவில் நட்டுருக்கிற ஆப்பில் அந்த கயத்தை கட்டிட்டு இவன் வயக்காட்டில் வேலை பார்க்க போடுவான். இந்த மாடு என்ன பண்ண தெரியுங்களா, அப்படியே மேய்ஞ்சிக்கினே இருக்கும். நுனிப்பில் மேய்றதுன்னு பேர். ரொம்ப பசுமாடு என்ன பண்ணோம், ஒரே இடத்துல பசுமையாக புல் இருந்தால் கூட அங்கேயே சாப்பிடாது. சாப்பிட்டுனே இருக்கும்போது இதை விட அது நல்லா இருக்க மாதிரி தெரியுதுன்னு அங்கே போய் வாய் வைக்கும், அங்கே போய் வாய் வைக்கும். இப்போ பஃபே சிஸ்டம்னு ஒன்று வந்திருக்குங்க கல்யாணத்தில், ஹோட்டல்லாம். இது அன்லிமிட்டட் பஃபே சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, வரிசையாக கரண்டி போட்டு வச்சுருவான், நீ எது வேணால் சாப்பிட்டுக்கலாம், உனக்கு கம்மி தான் விலை. 200 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா இந்த 500 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம்னு வைப்பான். ஆனால் இவனால் 5 ரூபாய்க்கு மேலே சாப்பிடவே முடியாதுங்க. பேர் தான் அங்கே வரிசையாக வச்சுருக்கோம். இவன் இது நல்லா இருக்கு அதுனா இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பான், கடைசியில் குப்பை தொட்டியில் போட்டு வருவான். அது என்னன்னா, உனக்கும் பெப்பே உங்கள் அப்பனுக்கும் பெப்பே, அதுக்கு பேர் தான் பப்பேன்னு பேர். ஆனால் தலைவாழை இலை போட்ட போது நம்ம என்ன பண்ணோம், பார்த்த உடனே இது வேண்டாங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு வேணுன்றது மட்டும் சாப்பிட்டோம். ஆனால் ஃப்ரீன்னு கொடுத்த பிறகு சும்மா தானே எனக்கு எடுத்து வச்சுப்போம், டேஸ்ட்டு பார்ப்போன்னு எல்லாத்தையும் தூக்கி சாம்பார் மேலேயே தூக்கி ரசம் சாத்தியும் போட்டுக்கிறான், அது மேலே தயிர் சாத்தியும் போட்டுக்கிறான், அது மேலே சக்கரை பொங்கலையும் ஏன்னா இருக்கிற தட்டு சின்னதுங்க, 50 ஐட்டம் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கலந்தால் அது எப்படி இருக்கும், பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். உடனே கொஞ்சம் சாப்பிட்ட, இது போய் இன்னும் பெருசாக 5 ஸ்டார் ஹோட்டல்ரா நன்னாவே இல்லை, வீட்டில் போய் தயிர் சார்ந்து சாப்பிட்டுக்கலான்னு தூக்கி குப்பை தொட்டில் போட்டு வராங்க. அதில் குறை இல்லைங்க, நம்ம மேலே தான் குறை. எது வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், அது எங்கே ஓடி போகிறதுன்னு நினைப்போமா. ஆனால் க்யூ நிற்கிறத பார்த்த உடனே இதை திருப்பி செகண்ட் டைம் வந்தால் கிடைக்காதுன்னு மொத்தமாக எடுத்து போட்டுக்கிறான் எல்லாத்தையும். சின்ன தட்டுக்குள்ள அத்தனையும் போட்டால் எப்படி ஆகும் இல்லையா, அது மாதிரி தானே. அப்போது இந்த மாட்டை என்ன பண்ணுவான்னா, கழுத்தில் கட்டிட்டு இந்த ஆப்பில் கட்டிட்டு வேலை பார்க்க போயிடுவான். இது என்ன பண்ணோம், ஒரு புல் மேயும் போது இங்கேயே இருக்க சாப்பிட்லான்னு சாப்பிடாது, அது அங்கே இன்னும் கொஞ்சம் எலசாக இருக்கேன்ட்டு அப்படி நடக்கும். இப்படி சுற்றி ரவுண்ட் அடிச்சு சாப்பிட்டுனே வரும். எப்படி இந்த பஃபே சிஸ்டில் போனால் சுற்றி வருவான். அங்கே பழம் இருக்குது, இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது, இங்கே சூப் இருக்குதுன்னு எதையும் சாப்பிட மாட்டான். கையில் இருக்கிறது அதை பார்த்துனே கீழே கொட்டினே போவான் அடுத்தவன் தலையில். அந்த மாதிரி சுற்றி வருவான். அதிகமாக இருந்தாலே அவஸ்தை தாங்க. அது கொஞ்சமாக உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாப்பிடலாம். இங்கே பிரசாதம் தராங்க, இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு அதை வாங்கின்னு போய் வீட்டில் போட்டால் நிம்மதியாக சாப்பிட்லாம். இதையே எல்லாம் கிடைக்கிறதுன்னு வாங்கி போட்டால் சாப்பிட முடியாதுங்க. அப்போ அந்த மாடு சுற்றினே இருக்கும். இது சுற்றும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆப்பில் கட்டியிருக்கலையா கயிறு, அது ஒரு சுற்றிக்கும். ஒரு சுற்றும் போது முறுக்கு பிழிகிற மாதிரி ஒரு சுற்றிக்கும். திருப்பி 2வது சுற்றும்போது இன்னொரு சுற்றிக்கும். இப்படியே சுற்றி சாப்பிட்டு வரும்போது இந்த கழுத்தில் கயிறு என்ன ஆகும்னா, ஆப்பில் சுற்றி கழுத்தில் இருக்கிற கயிறு ஆப்புக்கிட்ட வந்தாச்சுன்னா அதுக்கு மேலே அது ரிவர்ஸில் போய் எடுக்க அந்த மாட்டுக்கு தெரியாதுங்க. முன்ன போய் மேய தெரியுமே தவிர பின்ன வந்தால் அந்த கயிறு ரிலீஸ் ஆகும்னு மாட்டுக்கு யார் சொல்லி கொடுப்பா, அது தெரியாது. அது திரும்ப முன்ன போய் கழுத்தை மாட்டின உடனே இனிமேல் நம்ம எஜமானை ரிலீஸ் பண்ணாதான் உண்டுன்னு அப்படியே அங்கே உட்காந்துருங்க. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இது ஒரு தத்துவங்க. இது எதை காட்டுறதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள இந்த ஹிருதயம்னு ஒன்று இருக்குது.
சித்தம். அந்த சித்தம் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிருதயம். இந்த ஹிருதயம் தான் அந்த நினைக்கக்கூடிய தலம், மாடு மேயிற தலம். மேயிற மாடு தான் நம்ம மனசு. அது இஷ்டத்துக்கு மேய்ஞ்சுட்டே இருக்கும். இங்கே உட்காந்துட்டே டிவி சீரியலில் என்ன ஓடின்னு இருக்கோ ஒரு சீக்கிரம் முடித்தா அடுத்து போய் சந்தியா ராகமாவது பார்க்கலாமே இவருடைய ராகத்தை கேட்குறத விட அப்படின்னு மனசு அங்கே போயிடும். அப்போது இந்த மனசு வந்து பசுமாடு மாதிரி சுற்றி வட்டமிடும். ஹிருதயத்தில் இறைவன் என்கிற குரு பக்தி என்கிற ஆப்ப சொருகி இந்த மனசை அதில் கட்டி போட்டுட்டிங்கன்னா தியானமாக அது என்ன ஆகும்னா உட்காந்துட்டிங்களா கட்டி போட்டுட்டு மனசை குரு பக்தியில் ஹிருதயத்தில் கட்டிட்டு நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துட்டிங்களான்னா இந்த மாடு சுத்துறா மாதிரியே நம்ம மனசு சுற்றினே இருக்குங்க உள்ள. ஆனால் ஒரு சுற்றும் போதும் எப்படி ஹிருதயத்தில் குரு பக்தியோடு கனெக்ட் ஆன அந்த மனசு மாட்டுடைய ஒரு சுற்றளவு கயிறு சுருங்க 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 அது போய் கடைசியில் உட்கார்ந்துருதோ அது மாதிரி இந்த மனசு தியானத்தில் ஈடுபட 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 சுற்றி 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 கடைசியில் ஒரு இடத்துல வந்து அப்படியே உட்காந்துரும். அதுக்கு மேலே மனம் அலையாது. அதை நாம் ரிலீஸ் பண்ணி விட்டாதான். ரிலீஸ் பண்ணுறதுனா தியானத்தை விட்டு கலைஞ்சாதான் அது மறுபடியும் மேய போகும். ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி கீர் போட்டு இல்லைன்னா அது உட்காந்துரும். இது தாங்க தியான சித்தி. இதைத்தான் அருணகிரியார் வந்து திருப்புகழ் அழகா பாடுறார். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடன் அச்சடன் மூடன் மட்டி தவ வினை தவ சகடன் சடன் மூடன் மட்டி பவ வினையிலே உழல்வேனோ அப்படின்னு திருப்புகழில் பாடுறார். முருகனுடைய இந்த சரண கமலங்கள் வந்து அதுதான் ஆலயம். இந்த கமலம் அதுதான் பிரம்ம கபாலம்னு நம்ம தலைமையில் பூத்திருக்கிற 1000 இதழ் தாமரை இறைவனுடைய திருவடி இருக்கிற இடம் இந்த தலை. இந்த தலைக்கு நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற பிராணசக்தியான குண்டலினியை 6 ஆதாரங்கள் கடந்து உச்சிக்கு ஏற்றணும். இதைத்தான் கந்தர் அனுபூதியில் சொல்றார். ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ அப்படின்னு பாடுறார். ஆறாரையும் நீத்துனா 6 ஆதார சக்திகளையும் கடந்து அதுக்கு மேலே இருக்கிற உச்சிகை தாமரையை நான் போய் அடையணும். பிரம்ம மந்திரத்தை அந்த இடத்துல போய் இந்த குண்டலினி என்கிற பிராண சக்தியை மேலே ஏற்றணும். அப்படி ஏற்றினா இது என்ன ஆகும்னா போய் ரிவர்ஸாக இந்த உச்சிக்கு போன அந்த அமுதம் என்கிற அந்த பிராணன், அந்த சக்தி, அந்த பீஜம், அந்த விந்து அது என்ன பண்ணா உள்ளுக்குள்ளே ஒரு நாக்கு லிங்கம் மாதிரியே இருக்குங்க. அதுக்கு பேர் உள்நாக்குன்னு பேர். அதைத்தான் பாடினார். புண்ணாக்கு ஈசர்னு அவருக்கு பேர் வந்தது. ஆனால் அவர் உள்நாக்கு ஈசர். உள்நாக்கியே ஈசனுடைய லிங்கமாக வரித்த சித்தர் அவர் உள்நாக்கீசர். அது புண்ணாக்கீசர்னு வந்தது. அப்போது அந்த உள்ள ஒரு தொண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு ஒன்று சதப்பிண்டமாக இருக்கும். அது அந்த தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இப்போ மேலே போன அந்த குண்டலினி சக்தி என்ன ஆகும்னா அதுதான் ஈசன் தலைமையில் இருக்கிற கங்கை. இப்போ அந்த கங்கை என்னான பிரவாகித்து இந்த லிங்கத்து மேலே எப்படி ஈசனுடைய லிங்கத்து மேலே ஒரு தாரா பாத்திரம் வச்சு எப்பவும் தீர்த்தம் சுவாமி திருமேனியில் விழுந்துட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயத்தில் லிங்கத்துக்கு மேலே ஒரு பாத்திரம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. தாரா பாத்திரம்னு பேர். தாரானா வெள்ளம். இந்த பாத்திரத்தில் தீர்த்தம் சேர்த்துருப்பா. அது முனையில் ஒரு ஓட்டை போட்டிருப்பா. இந்த துவாரம் வழியாக சிவன் திருமேனியில் ஜலம் விழுந்துட்டே இருக்கும். ஏன்னா அவர் நெருப்பு மேனியன். அவர் சீற்றம் கொள்ளக்கூடாதுன்னு அவர் குளிர்விக்கிறதுக்காக ஆற்றை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்தான். குளிர்ந்த சந்திரன், குளிர்ந்த தவனம், குளிர்ந்த கொன்றை மாலை, குளிர்ந்த கங்கை நதி, இது அத்தனையும் போட்டு சுவாமிக்கு குளிப்பாட்டிகிட்டே இருக்காங்க. அப்படி அந்த இடத்துல தலையில் தாரா பாத்திரம் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய சிரசு குளிர்ந்து இந்த அமுதம் வந்து உள்நாக்கில் சொட்டணுங்க. அப்படி சொட்டிடுச்சுன்னா அவன் தான் காலத்தை வென்றிருப்பார் சிவயோகிகளே மறிப்பார் வரும் கர்மிகளே அப்படின்னு அருணகிரிநாதர்
புகழ் திருப்புகழில் பாடினார். நீலச் சிகண்டியில் ஏறும்பிரான் எந்த நேரத்திலும் கோலக் குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. இந்த உள்நாக்கில் நம்ம பீஜமாகிய பிந்து சொட்டிட்டுனா பசி எடுக்காது, பரமநிலைய பரம சௌக்கியத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த காயம் கல்பம் ஆயிடும், காயகல்பம், அப்படியே காயகல்பம் ஆயிடும். அப்போ அவர்களுக்கு பசி தாகம் உறக்கம் இதெல்லாம் இருக்காது. இந்த ஜீவன் சிவலிங்கம் ஆயிடும். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. அப்படியே உட்கார்ந்துருவான். அப்படி உட்கார்ந்தாச்சுன்னா அவன் பிறப்பு மறுபடியும் அவனுக்கு கிடையாது. அவன் காலத்தை வென்று சிவமாகி விடுவார். சிந்திக்க சிந்திக்க சிவமே ஆவாய். இவர் கதையை சொல்லலாம் முடிக்கிறேங்க. அயோரதௌமியர் ஒரு குருநாதர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு குழந்தையை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஒரு ராஜா விட்டு குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் உபமன்யுன்னு பேர். அந்த உபமன்யு யாருன்னா, சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் பாடினால் 12ஆம் திருமுறை உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு மூல நூல் எதுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறை பாடிய திருத்தொண்ட தொகை. அதை வச்சு தான் சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் பண்ணார். அந்த சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகைக்கு மூலம் எதுனா உபமன்யு பாடிய பக்த விலாசம் தான் மூல நூல், சமஸ்கிருத கிரந்தம். அதை இவர் தமிழில் திருத்தொண்ட தொகைன்னு பாடினாருங்க. அதுக்கு மூலமானவர் உபமன்யு. அந்த உபமன்யு அயோதௌமியர்கிட்ட போய் குருபதேசம் வர்றதுக்காக போய் சேர்ந்தார். வசிஷ்டருடைய சகோதரி மகன் இந்த உபமன்யு கொண்டு போய் சேர்த்தான். இந்த பையன் நன்னா சாட்டு சாட்டு பழக்கப்பட்டவன், நன்னா குண்டா இருந்தான். உடனே குருநாதர் பார்த்தார், டேய் உடம்பு இழக்கலைன்னா மனசு புத்தி சொல்கிறத கேட்காது, சோத்துல தான் இருக்கும். அதனால உடம்பு வாடினாதான் தான் உனக்கு வந்து ஊன் வாட உயிர் வாட உருகுமென் நெஞ்சம்னு பாடிடும். அப்போது உடம்பு இழைக்கணும். எத்தனை வேலை சாப்பிடுவேன்னா அது கணக்கே இல்லைன்னா பையன் நினைக்கும் போது தான் சாப்பிடுவேன். அப்படி கிடையாது. இவர் சொல்லிட்டார், இனிமேல் மடத்தில் இந்த பையனுக்கு ஒரு வேளை மட்டும் சோறு போடுங்க, மற்ற நேரம் பட்னி போடுங்கண்ணா. சரி விட்டார். குழந்தைய குரு மந்திரம் வேதம், குருவிட சொல் வேதம். ஒரு வாரம் ஆச்சு, குழந்தை உடம்பு இழைக்கலை. கூட்டார், என்னடா சாப்பிட்றேன்னா அப்படியே இருக்கேன்னா. இல்லை குருநாதா, ஒரு வேளையே ஃபுல் கட்டு கட்டிடுவேன், ஒரு வேளைக்கு 3 வேளை சோத்தை ஒன்றா வச்சு அமைக்கிடுவேன், அதனால ஒன்றும் குறைவில்லை, நன்னா இருக்குது மடத்தில் சாப்பாடுனா. நாளையிலேருந்து இவனுக்கு ஒரு வேளை சோறு போடாதீங்கோ அப்படின்னு விட்டான். சரின்னா அப்போவாது ஒரு வேளையும் சோறு போடாதீங்கன்ட்டான். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அப்போ இப்படியே இருக்கா கின்னு. என்னடா சாப்பிட்றேன்னா, இந்த சோத்தையவன் தின்னுமா குருதேவா, பாதி நாள் வந்து வெந்த சோறு வேகாத சோறு, எனக்கு பதிச்சா நேராக பின்னாடி பசுமடம் இருக்குது, அங்கே போவே அந்த அதனுடைய பாலை கறந்து சாப்பிட்ருவேன்னா. உடனே குருநாதர் சொன்னார், இனிமே அந்த பாலையை நீ சாப்பிடக்கூடாதுன்னா. உடனே ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அப்பவும் கிண்ணுனே இருந்தான். என்னடா சாப்பிட்றேன்னா, குருநாதா பாலெல்லாம் கறந்து மடத்தில் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியும் ஓட்டி விடுவேன். இந்த பசு என்ன பண்ணோம், மடத்தில் என்ன ஊசி போட்டு கறந்தாலும் தன் குட்டிக்காக மடியில் ஓரமாக கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த பசுமாடு வச்சிருக்கிறவே வக்கோல் கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்று வச்சுட்டு கறந்து ஒட்டை கறந்தெல்லாம் நினைப்பான். ஆனால் பசுக்கு தெரியாதா எது ஜீவன் உள்ளது எது ஜீவன் இல்லாது, இது வைக்க போகிறா அக்க போகிறான்னு தெரியாதா. அது என்ன பண்ணோம், எல்லாம் கொடுத்துட்டாமா இவன் ஒட்ட ஒட்ட இழுத்தா கூட வராது. ஆனால் ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கணும் தன் குழந்தைக்குன்னு வச்சுட்டு இது அம்மானு கத்தும்போது கட்டி வச்சிரு கட்டை அறுத்துன்னு ஓடி வந்து முட்டை முட்டை அந்த கன்றுக்கு பால் கொடுக்கும். சொல்கிறான், குருநாதா பாலை கறந்து மடத்தில் கொடுத்துருவேன், கண்ணுக்குட்டியும் விட்டுருவேன். இப்போ இந்த பசு என்ன பண்ணா, அப்போது கண்ணுக்குட்டிக்காக தேக்கி வச்சதான் கொடுக்கும் இல்லையா, அது நன்னா கண்ணுக்குட்டி சாப்பிட விட்டுருவேன். சாப்பிட்ட உடனே அது மாமான்னு கடிச்சுண்டு நன்னா சாப்பிட்டு வாயால் நுரை தள்ளுமே, அந்த நுரையை சாப்பிட வேணும். உடனே பார்த்தார், நீ இனிமேல் நுரையும் சாப்பிடக்கூடாதுறானோ. உடனே ஒரு வாரம் ஆச்சு, உடம்பு இழைச்சதும் இலைக்கலை. ஏண்டா இலைக்கலைன்னா, இல்லை நீங்கள் தான் வந்து மடத்தில் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டீங்க, பாலும் குடிக்கூடாதுட்டீங்க, நுரையும் சாப்பிடக்கூடாதுன்னீங்க.
ஏதாவது வந்து யார் நிபந்தது, அதான் பதிச்சா அப்படியே இறங்கி போவேன். 10 வீட்டில் போய் பிச்சாந்தேகின்னுவேன், டே குழந்தை வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்லேயும் ஒரு கைப்படி எடுத்து எனக்கு கொடுப்பா. இங்கெல்லாம் தினம் ஒரு நாளைக்கு ஒரு சோறு தான், ஒரு நாள் புளியோதரை, ஒரு நாள் வெண்பொங்கல், ஒரு நாள் சக்கரை பொங்கல், ஒரு ஐட்டம் தான். அங்கே ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஐட்டம். ஒரு இடத்துல ஃப்ரைட் ரைஸ், ஒரு இடத்துல பிரிஞ்சி, ஒரு இடத்துல கிச்சடி, ஒரு இடத்துல பச்சடி, நல்லா கலந்து கட்டினேன். உடம்புப்படி ஆயிடுத்துனா உடனே சொன்னா, இனிமேல் பிச்சை எடுத்தா அதை எங்கிட்ட கொடுத்துடணும். ஒரு நாள் சொல்றார், இனிமேல் நீ பிச்சை எடுத்தா எங்கிட்ட கொடுத்துடணும். சரி குருதேவார அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அப்பவும் அப்படியே இருக்கான். எல்லாம் என்னதான் பண்றேன்னா, இல்லையே பிச்சை எடுத்தா உங்கள்கிட்ட தரணும்னு இல்லையோ, குருநாதருக்கு பிச்சை, குருநாதருக்கு பிச்சைன்னு போவேன். அவள் பிச்சு பிச்சு கொஞ்சம் போடுவா, அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ எனக்கு பிச்சை, எனக்கு பிச்சை, 2வது மிச்சம் இருந்தா போடுன்னு போவேன். ஐயோப்பா இந்த குழந்தை இவ்வளோ பாடுபடுத்துறா அந்த குருநாதர் சொல்லிட்டு உடனே புதுசாக வடித்து சோறு பொங்க போடுவா. சாட்டு நல்லா கிண்டுன்னு இருக்கேன். உடனே பார்த்தா, இனிமேல் திங்கிற பதார்த்தம் எதையுமே நீ திங்கப்படாது அப்படின்னு ஒரு போட்டார். நீ இப்படி சொன்னாலும் ஏதாவது குறுக்கு சால் பாயிற, திங்கிற ஐட்டம் எதையுமே சாப்பிடக்கூடாது மாட்டான். ஆனால் வேலை நன்னா செய்யணும். மடத்தில் சாப்பிடலன்னு வேலை செய்யாமல் படுத்துக்கப்படாதுன்னுட்டான். அந்த காலத்தில் அப்படிலாம் குருபக்தி. போய் விறகு ஒடிச்சுனுவாடான்னு அனுப்பினான் குழந்தைய. அந்த 5 வயசு குழந்தை விறகு ஒடிக்கிறதுக்காக காட்டுக்கு போனான். போனால் 10 நாளாக சாப்பிடல, கண்ணு இருட்டது, காது அடைக்கிறது, வாய் வறடுறது. அப்பவும் குருநாதா குருநாதான்னு கத்துறான். அப்போ பாவி பய சோத்து போடலையே நாம திட்டுவோம். அவன் குருநாதா குருநாதனா. குரு சரணாம்புஜ நிர்பர பக்தகா சம்சார ஷாத்பவ முக்தகா சேந்திய மானச நியமாதேமோ திருக்ஷதி நிஜ கிருத யஸ்தம் தேவம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டமதே. மூட்டமதியே, முட்டா மனசே, எப்பவும் குருநாதனுடைய நாமத்தை சொல்லிட்டே இரு. அதுதான் அக்ஷயம், தனம், தானியம். உடனே குருநாதான் நான் கண்ணு இருட்டின்னு வந்துடுத்து, இனிமேல் சாப்பிடாம நடக்க முடியாதுன்னு புத்தி சொல்றது. ஆனால் குருநாதன் சாப்பிட்ற பதார்த்தம் எதையும் சாப்பிடக்கூடாது சொன்னாரேன்னு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஊமத்தங்காய் செடி இருந்தது. இந்த ஊமத்தங்காயே யாரும் சாப்பிட மாட்டாளே, அது பால் பட்டாலே கண்ணு போயிடும், பார்வை போயிடும், அதை சாப்பிட்டா பைத்தியம் பிடிச்சிடும்னு அதை யாரும் தொட மாட்டாள். ஆனால் இந்த குழந்தை ஆபத்துக்கு பாவம் இல்லை, உயிர் போனாலும் பரவாயில்ல, வயிறு போகக்கூடாது பாழான்னு சொல்லிட்டு இந்த ஊமத்தங்காயை உடைச்சா அந்த பால் பட்டு கண்ணு 2ம் போயிடுது. போன உடனே பக்கத்தில் ஒரு பாதாள கிணறு இருந்தது, அதில் போய் துப்பால்னு விழுந்தா அப்பவும் தான் விழுந்திருக்கிறது எங்கேன்னு தெரியல, கண்ணு 2ம் போயிடுத்து. குருநாதா குருநாதான்னு குருநாதனை கூட்டுருக்கா. பாதராத்திரி ஆயிடுத்து. அப்படியே ஈனஸ்வரத்தில் குருநாதா குருநாதான்ற. அயோட தௌமியர் என்ன பண்ணார், தன் சிஷ்யாலெல்லாம் பார்த்து, ஏண்டா காலில் விறகு ஒடிக்க போனானே உப்பு பண்ணி வந்தடான்னு கேட்டான். எப்போவுமே குருநாதன் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார் சொன்னேன் இல்லையா. அவர் கேட்குறார், எல்லா குழந்தையும் இருக்கே எங்கடா இருந்த அந்த குழந்தை உப்பு பண்ணிடணும். அவன் நீங்கள் படிச்சின பாட்டுக்கு வேற எங்கேயாவது டுட்டோரியல் காலேஜில் போய் சேர்ந்துருப்பாள் நினைக்கிறேன், இல்லை ஊரை விட்டே ஓடி போயிட்டு இருப்பான். அவன் இனிமேல் வரமாட்டானா. இல்லைடா, அவனை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா சுவாமிக்கு தான், அம்மாவுக்கு தான் தன் குழந்தைய பிடிக்கும் தெரியும். என்ன அடித்தாலும் திரும்ப வந்து அந்த அடியை வாங்கினு தாய் மடியை தான் கட்டின்னு அழுமே தவிர வெளியில் போகாது. உடனே லாந்தரை எடுத்துன்னு ஓடுறார், வாங்கடா போய் பார்க்கலாம் என் குழந்தைய எங்கேடா, நான் அவன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு வந்து பார்த்தா குருநாதா குருநாதான்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்கறது. உடனே எட்டி பார்க்குறா, பெரிய புதக்குழி, அதில் விழுந்திருக்கான். ஏண்டா இங்கே விழுந்தேன்னா இப்போ தான் கதையை சொன்னான். நீங்கள் எந்த பதார்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு ஊமத்தங்காய் பறிச்சே, பால் பட்டு கண்ணு போச்சு, கால் இடறி இங்கே போச்சு, ஆனால் உங்கள் கருணை இன்னும் உயிர் போகலைன்னா. உடனே குருநாதர் என்ன பண்ணார், அஸ்வினி தேவதைகளை கூப்பிட்டார். என் குழந்தை இங்கே விழுந்திருக்கான், அவனை தூக்குங்கடான்னா. அஸ்வினி தேவதைகளாக கண் பார்வை கொடுக்குற தேவதைகள், வைத்தியநாத சுவாமிகள் வாழலாம். அவள் வந்தால் குழந்தை அப்படியே கைத்தாங்களா தூக்கின்னு வந்தா. குருநாதனுடைய சரணகமல பாதத்தில் போட்டாள். நீ தாண்டா இனிமே எனக்கு சிஷ்யன்னு சகல சாஸ்திர ஞானங்களே அந்த க்ஷணத்திலே கொடுத்தார்.
அப்போ குரு பக்தி இருந்தால் எதையும் நமக்கு கிடைக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. குருவருளை சிந்தித்து சிவனருளை பெறுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் குருவருள் திருவருள் கிட்ட வேண்டும் என்று அந்த சிவனடியை மங்களம் பாடி நிறைவு செய்கிறேன். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கவே ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே அழகர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். அடியார்களுக்கெல்லாம் அறிவிப்பு. வருகிற 16/9/2025 அன்று பாம்பன் சுவாமிகள் என்கிற தலைப்பிலே சிவத்திரு ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி அவர்கள் சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். வருகிற 18/9/2025 அன்று நவராத்திரி நாயகி என்கிற தலைப்பிலே திருமதி கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் இன்று போல நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு ஈசன் திருவடிக்கு பாத்திரராகும்படியாக பிரார்த்தித்து அமைகிறார்.